அறிந்து கொள்வோம் அறநிலையாத்துறையை. பல வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த என்னோட நண்பர் ஒருத்தர் விடுமுறையில் சென்னைக்கு வந்திருந்தார். சில வருஷமாகவே அவருக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்தியா வர முடியல. அதனால் வந்ததுலேருந்து தினம் பல கோயில்களுக்கும் போய் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் நானும் என்னோட சில நண்பர்களும் அவரோட சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி திருச்சியில் இருக்கிற பெரிய கோயில் ஒன்றுக்கு தரிசனத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த கோயிலில் ரொம்ப மிடுக்காக அதிகாரத்தோட ஒருத்தர் கோயிலுக்கு வந்தார். கோயிலில் உள்ளே வந்து அங்கே கருவறைக்கோட எட்ஜில் நின்றுக்கிட்டு உள்ள வயசான அர்ச்சகர் ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அவரை பார்த்து அதிகாரமாக சத்தம் போட ஆரம்பித்தார். உன்னை சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் ஒரே வேலையில் தானே பண்ண சொன்னேன், என்னமோ அப்படிலாம் பண்ணால் தப்புன்னு சொன்னையாமே, இங்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இருக்கலாம், நான் எப்போ நினச்சாலும் உனக்கு ரிட்டையர்மெண்ட் போட்டு உன்னை அனுப்ப முடியும் தெரியுமா அப்படின்னு அதிகார தோரணையில் அப்படியே அதட்டி கோபம் கொப்பளிக்க சொல்கிறார். பாவம் அந்த அர்ச்சகர் அப்படியே பாவமாக பவ்யமாக சரின்னு தலையாட்டிட்டு அவருக்கு அந்த தீர்த்த பிரசாதத்தை கொடுத்தார். தீர்த்த பிரசாதத்தை கையில் வாங்கினவர் அப்படியே கீழே கொட்டிட்டு அப்படியே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அலட்சியமாக அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு வெளியில் போனார். என்னோடய ஃபாரின் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு பயங்கர எரிச்சல் அவருக்கு. அதே நேரம் ஒரு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் இப்படி இல்லாமல் நடந்துக்குவான் அப்படின்னு ஆச்சரியங்கூட. அவர் என்கிட்ட கேட்டார், பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டின அரசர்கள்லாம் ராஜராஜ சோழன் மாதிரி அவங்களாம் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வந்தால் அடக்கமாக பயபக்தியாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம். ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து இப்படி தரக்குறைவாக பேசிட்டு ஆறு கால நைவேத்தியம் 6 தடவையாக கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக ஒரே நேரத்தில் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு பெருமாளோட தீர்த்தத்தை எல்லாம் தரையில் வாங்கி கொட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறாரே இவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே இருந்த ஒரு பக்தர் சொன்னார், இவர் தாங்க இந்த கோயிலோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது செயல் அலுவலர். இப்போல்லாம் நாங்கள் பெருமாள்கிட்ட வந்து எங்களை காப்பாற்றுன்னு வேண்டதில்ல, பெருமாளே இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிட்டேருந்து இந்த அறநிலையத்துறையிட்டேருந்து உன்னையும் உங்கள் கோயிலையும் காப்பாற்றிக்க பெருமாளே அப்படின்னு தான் வேண்டுறோம். அவர் ஒரு நாஸ்திகர், அதனால தான் அவர் வந்து பெருமாள் தீர்த்தெல்லாம் கீழே அப்படியே இறச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப மனசு வேதனையோடு நாங்கள்லாம் கோயில் விட்டு வெளியில் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தோம். அப்போ வந்த நண்பர்கள் ஒருத்தர் சொன்னார், இப்படி தாங்க எல்லா ஈயோவுமே இப்படி தாங்க இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஆணவமாக நாஸ்திகவாதியாக இருக்கிற ஒரு ஈவோவை இப்போ தான் பார்க்குறோம். என்ன பண்ணுறது, கோயிலெலாம் இவங்க மாதிரி ஆளுங்க நிர்வாகத்தில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனையோடு சொன்னார். அது வரைக்கும் நான் பேசாமல் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தேன். நான் டக்குன்னு பேச ஆரம்பித்தேன். இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா கோயிலில் இருக்கிற இந்து சமய அறக்கட்டளைத்துறை, இந்த துறையை வந்து இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு அழைக்கிறதே தப்பு. இந்த இந்து சமய அறக்கட்டளைத்துறை தன்னோட அதிகாரிகளை வச்சு கோயிலில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு சட்டப்படி எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கே வந்திருந்த நண்பர்கள் எல்லாமே இது எப்படி என்னன்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டு எதிர்ப்பு குரல் சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் கமெண்ட்ருக்கு சொல்லிவிட்டு என்னோடய வக்கீல் நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்ன வளர்ற, நீ பெரிய வக்கீலா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, இந்து அறநிலையத்துறை சட்டம்னே ஒன்று இருக்குது, அதன்படி தான் இந்த செயல் அலுவலர்னு சொல்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, நிறைய வழக்கில் கோர்ட்டே இதுக்கெல்லாம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ நான் திரும்ப அதுக்கு விடையளித்தேன். நானும் உங்களை மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். 2/2/2009 அன்னைக்கு சிதம்பரம் கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நியமனத்தை பற்றின வழக்கில் தனி நீதிபதியோட தீர்ப்பை நான் அப்போ படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்த நிறைய விஷயம் அடிப்படை நீதிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அறக்கட்டளைத்துறை சட்டத்தை அதிலிருந்து நான் படிக்க ஆரம்பித்து அதை பற்றி ஆராய ஆரம்பித்தேன். அந்த வழக்கிலேயே திளைவாழ் அந்தணர்கள் வந்து பெஞ்ச் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சாங்க. அதோட தீர்ப்பு வந்து
15/9/2009 அப்போ வந்தது. அந்த தீர்ப்புலையும் எனக்கு நிறைய நெருடல்கள்லாம் இருந்தது. இந்த பெஞ்ச் தீர்ப்பையும் எதிர்த்து சிதம்பரம் சபாநாயகர் கோயிலும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமியும் திரும்ப மேல்முறையீடு செஞ்சாங்க, அப்பீல் பண்ணாங்க. அந்த மேல்முறையீடு மூலமாகவும் சிதம்பரம் தீட்சிதர்கள் மேலும் தொடுத்த ரிட் பெட்டிஷன் மூலமாகவும் பல புதிய விஷயங்கள் தெரிய வந்தன. மேல்முறையீடுகளும் ரிட் பெட்டிஷனும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறக்கட்டளைத்துறையினரால் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசாங்கத்தாலையும் தைரியமாக என்னென்ன குற்றம்லாம் சுமத்துனாங்களோ அது அத்தனையும் உச்சநீதிமன்ற வழக்கு நடந்தப்போ அதை அப்படியே அமுக்கி வாசித்து உருமாறி பேசி வாதத்தை முன் வச்சாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய டவுட்டை தூண்டுச்சு. என்னோடய ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாச்சு. பல பொது ஆவணங்கள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் பொறுமையாகவும் ரொம்ப கவனத்தோடையும் ஆராய்ச்சி பண்ணேன். இந்த துறையை பற்றி பல ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளித்த பல உண்மைகளை இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த துறை இந்து சமய கோயில்களையும் அதோட சொத்துக்களையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பல மோசடிகளை செயல்படுத்திட்டு வர்றதை இந்த ஆராய்ச்சி மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மோசடியெல்லாம் 60 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குண்டான ஒரு விஷயம். அங்கிருந்த என்னோட நண்பர்கள் எல்லாம் இதை பற்றி அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு, இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கேன். நான் அப்படி சொன்ன விஷயங்களெல்லாம் தொகுப்பாக எழுதின கட்டுரையை நான் வாசிக்கிறேன். இந்து சமய அறக்கட்டளைத்துறை மாநில அரசின், அதாவது தமிழ்நாடு அரசோட ஒரு துறை. 60 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோயில்களையும் கோயில் கட்டளைகளையும் திருமணங்களையும் அந்த துறை தன்னோட முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறத எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். இருந்தாலும் அந்த துறை இவ்வளோ கோயில்களையும் அறநிலையங்களையும் தன்னோட இரும்பு பிடியில் வச்சிருக்கிறது அந்த துறைக்கு தர்மப்படியும் முக்கியமாக சட்டப்படியும் எந்தவித உரிமையும் கிடையாது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. நம்மளோட அரசியல் நிர்ணய சட்டம் நம்ம நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்கிற இந்த துறை ஒரு மதச்சார்பற்ற மாநில அரசால் நடத்தப்படுற ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான துறை அப்படிங்கிறத முதல்ல நாம் கவனத்தில் வச்சுக்கணும். வேறு எந்த மதத்தோட நிலையத்துக்கும் அறநிலையங்களுக்கும் அரசு தன்னோட அதிகாரிகளை வச்சு நிர்வாகம் பண்ணுறது இல்லை. இந்து சமயத்துக்கு மட்டும்தான் இப்படி அதிகாரங்களை வச்சு அந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தமிழக கோயில்கள் பொதுவாக இந்து மக்கள் எல்லோருமே முக்கால்வாசி பேர் கோயிலுக்கு போய் வழிபடுற பழக்கம் இருக்கிறவங்க. குறிப்பாக பெண்கள் விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் வார நாள் எல்லாருமே கோயிலுக்கு போடுற பழக்கமுடையவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது நம்மளோட தமிழர் பண்பாடு. தமிழர் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க விரும்பதில்லை. புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு குடியிருப்பில் கூட ஒரு கோயிலை உண்டாக்கி அதை வச்சு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறத தவறாமல் பண்ணுறாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு 1000 வருஷத்துக்கு முந்தின கோயில்கள் 100 கணக்கில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த பண்பாடு கலாச்சாரம் காரணமாக தான் தமிழ்நாடு அரசோட சின்னமாகவே கோயில் கோபுரம் இருக்குது. தமிழரின் பெருஞ்சிறப்புகளான மொழி, இலக்கியம், ஆடல், பாடல், இசை, சிற்பக்கலை, கட்டுமானக்கலை, பண்பாடு, சரித்திரம், வாழ்வியல் இது அத்தனையும் கோயில்களை சேர்ந்து தான் இருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. கோயில்கள் ஒட்டியும் அதை சார்ந்தும் இருக்கிற தமிழக இந்துக்களுக்கு பல நன்மைகள் தாமாகவே வந்துச்சு. இதுவும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைய தினம் கோயில்கள் கூட்டமும் வருவாயும் அதிகரிச்சிருக்கு. அதை மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இருந்தாலும் கோயில்கள் ஒழுங்காக ஒரு நிர்வாகம் பண்ணாமல் அதோட ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கிற தொன்மையான பூசை முறைகளும் பழக்க வழக்கங்களும் இந்த அரசாங்கத்தாலையும் அரசியல்களாலையும் குறுக்கீடு செஞ்சு கோயில்களோட சொத்தெல்லாம் சூறையாடப்பட்டு அருமையான கலை இலக்கிய பொக்கிஷங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு வர்றது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
தங்களோட கோயில்கள் தாங்களே நிர்வாகம் செய்கிற உரிமையை, அவ்வாறு பல காலமாக அந்த உரிமையை இழந்ததை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்ததில் இந்த கோயிலை நிர்வாகம் செய்கிற தகுதியையும் திறமையையும் பெரும்பாலான தமிழ் இந்துக்கள் இழந்துக்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு இழிநிலை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதை இந்துக்களோட அறியாமை, அலட்சியம், அரசியல் கட்சிகளில் இந்து மத விரோத கொள்கைகள் ஏகப்பட்டது இருக்கிறது, உயர்நீதிமன்றத்தோட செயல்பாடுகள், கோயிலை பாதுகாக்க வேண்டிய தக்கார்களும் அறங்காவலர்களும் ஊழலின் ஊத்துக்கண்ணாக விளங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான காரணங்கள். இத்தனை முக்கியமான காரணத்தோட அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமும் சேர்ந்து போட்டி போட்டால் டெபாசிட் இழக்கிறது நிச்சயம். இந்த அறநிலையத்துறை எப்படி தோணுச்சு, எப்படி உருவாச்சு, அது எப்படி இப்படி அசுரத்தனமாக வளர முடிஞ்சிச்சு? இதுக்கு என்ன பதில்? இந்த துறை எவ்வாறெல்லாம் இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை வஞ்சிக்குது? இத்துறை மூலம் தமிழக அரசும் அதன் அதிகார அரசியல் கூட்டங்களும் அடையிற லாபமும் இந்துக்களுக்கு இதனால் ஏற்படுற இழப்புகளும் என்னென்ன? அறக்கட்டளைத்துறை சட்டத்தில் வஞ்சனையாக நுழைக்கப்பட்ட ஷரத்துக்கள் என்னென்ன? ஒரு கோயிலையோ அல்லது அறக்கட்டளையோ இந்த துறை எப்படி தன்னோட வசமாக்கி மோசடிகளும் தகுடுதத்தங்களும் எப்படி செய்யுது? உண்மையில் இந்த துறைக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்குதா? இவற்றையெல்லாம் நாம் அறிந்து வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் பலரும் அறியாத உண்மைகள் என்னென்ன? ஆமாம், இனிமேல் சொல்ல போகிறது எல்லாமே உண்மைகள் தான். 1. அறக்கட்டளைத்துறை விரும்பினால் அந்த துறை எந்த கோயிலையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். இந்த கூற்றில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. எந்த கோயிலையும் தன்னோட இஷ்டப்படி எடுத்துக்கிறதுக்கு அறக்கட்டளைத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சட்டங்களும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் இந்த விஷயத்தை, அதாவது அத்தகைய அதிகாரம் ஏதும் கிடையாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த சட்டங்களும் தீர்ப்புகளையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் வேணும்னே, அதாவது சட்ட நியாய மோசடி என்று தெரிஞ்சும் ஆயிரக்கணக்கான கோயில்களை இந்த துறை எடுத்துக்கிட்டே வர்றது இந்த துறையோட முதல் மோசடி. 2. கோயில் நிர்வாகத்தை மேம்படுத்துகிறோம், பொது நன்மை அல்லது அரசு கொள்கை அப்படிங்கிற காரணங்களுக்காக ஒரு கோயிலோட நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு இந்த துறைக்கு எந்த சட்ட அதிகாரமும் கிடையாது. கோயில் நிர்வாகிகள், அதாவது அறங்காவலர்கள் பெரும் தவறு செஞ்சிருந்தால் மட்டும்தான் அவர்கள் அவ்வாறு தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தக்க ஆதாரங்களோட நிரூபித்ததுக்கு அப்புறம்தான் கோயில் சொத்துக்களோட நிர்வாகத்தை அறக்கட்டளைத்துறை சட்டப்படி எடுத்துக்க முடியும். ஒரு பொது கோயில், அதாவது பப்ளிக் டெம்பிள் நிர்வாகம் குறித்து செய்யப்படுற விசாரணையில் இந்த துறை அந்த கோயிலோட நிர்வாகம் தங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு போதுமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதாவது பொது கோயில், பப்ளிக் டெம்பிள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொது கோயில்களை நிர்வகிக்க எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த துறை சொல்கிறது, அதுவும் ஒரு இந்த வெத்து வாதங்களில் ஒன்று. எல்லா தரப்பு இந்துக்களும் வர்ற கோயில் இந்துக்களின் கோயிலை தவிர பொது கோயில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொருக்கா சொல்கிறேன், பொது கோயில் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பொது கோயில்களை நிர்வகிக்க எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த துறை சொல்கிற வாதங்கள் இவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற வெத்து வாதங்களில் ஒன்று. எல்லா தரப்பு இந்துக்களும் வர்ற கோயில் இந்துக்களோட கோயிலை ஒழிய அது பொது கோயில் கிடையாது. சரி, அடுத்தது 3வது பாயிண்ட். அவ்வாறு நேர்மையான விசாரணை செஞ்ச பின்பும் அவசியம் இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு செயல் அலுவலரை ஆணையர், அதாவது கமிஷனர் நியமனம் செய்ய முடியும். ஆணையர் அப்படி நியமனம் செய்கிற செயல் அலுவலருக்கு கோயிலோட சொத்துக்களை நிர்வகிக்க மட்டுமே அதிகாரங்கள் இருக்குதே ஒழிய கோயிலை நிர்வாகம் செய்ய அதிகாரம் கொடுக்க முடியாது, அளிக்கவும் கூடாது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், கோயிலோட சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை தான் கொடுக்குறாங்களோ ஒழிய கோயில் நிர்வாகத்தை கொடுக்கல, அதை அளிக்கவும் கூடாது. இது சட்டப்படி உள்ளதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது சட்டப்படி உள்ள உரிமையாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும்.
நான் எப்படி பார்த்தா மற்ற வழிபாட்டு தலங்களில் கை வைக்காத அரசு இந்து கோயில்களுக்கு மட்டும் எப்படி வரலாம் அப்படிங்கிற கேள்வி நியாயப்படியான பார்வையில் நம்ம பார்த்துக்கணும். 4வது பாயிண்ட், மத நம்பிக்கை வழிபாடு சம்பந்தமான பூஜை, திருவிழா, கும்பாபிஷேகம், தொன்மையான கோயில் பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களில் செயல் அலுவலருக்கோ ஆணையருக்கோ அரங்காவலர்களுக்கோ அரசுக்கோ அறக்கட்டளைத்துறைக்கோ சுத்தமாக எந்தவித அதிகாரமும் கிடையாது. திருக்கோயிலோட பழக்க வழக்கங்கள் மாற்றவோ நிறுத்தவோ அல்லது புதுசான வழக்கங்களை ஏற்படுத்துறக்கோ அதிகாரம் கொஞ்சம் கூட கிடையாது. இதை சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. இதை இந்துக்கள் நன்றாக தெரிஞ்சு நினைவில் வச்சுக்கணும். இந்த துறை மீறி நடந்தால் அதோட ஆஃபீஸருங்க மேலே கிரிமினல் கேஸ் கூட நாம் தொடர முடியும். இந்துக்கள் தொடரலாம். 5வது பாயிண்ட், செயல் அலுவலரோட நிர்வாக அலுவலகம் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கோயிலுக்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்களோட ஆஃபீஸ், தங்குற இடம், உட்கார்ற இடம் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அறநிலையத்துறைக்கோ செயல் அலுவலருக்கோ அர்ச்சனை கட்டணம், தரிசன கட்டணம் உண்டான கட்டணங்களில் தீர்மானிக்க எந்த அதிகாரமும் கிடையாது. 7வது பாயிண்ட், பிரசாத கடைகளோ இல்லை வேறு கடைகளோ கோயிலுக்குள்ளே வச்சு நடத்தக்கூடாது. இதை நடத்துறதுக்கும் ஏலம் போடுறதுக்கும் அறக்கட்டளைத்துறைக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது. இங்கே விற்கிற எதுவுமே பிரசாதங்களே கிடையாது. இந்த பிரசாத கடைகள் எல்லாமே பெரும் மோசடி தான். 8வது பாயிண்ட், அறநிலைத்துறை நல்ல சரியான காரணங்களுக்காக தன்னோட நிர்வாகத்துக்கு கீழே எடுத்துக்கிட்ட கோயில்களையோ அல்லது அறக்கட்டளைகளையோ எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு இருக்க முடியாது. 3 வருஷத்தில் அதை திருப்பி கொடுத்துடணும். அதிகபட்சம் 5 வருடங்கள் தன்னோட வசம் அந்த நிர்வாகத்தை தன்னோட நிர்வாகத்துக்குள்ளே வச்சு நிர்வாக சீர்திருத்தத்திற்காக வச்சுருக்கலாம். நிர்வாகத்தை சீர்திருத்தின பின்னாடி அந்த அதிகபட்சம் 3லேருந்து 5 வருஷம் அதுக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும். 9வது பாயிண்ட், கோயில்களை நிர்வாகம் செய்கிற அறக்கட்டளைத்துறை கோயில்களோட மொத்த வருமானத்திலிருந்து 12% நிர்வாக கட்டணமாகவும் 4% தணிக்கை கட்டணமாகவும் எடுத்துக்குது. நீங்கள் கோயிலுக்கு 100 ரூபா நன்கொடை கொடுத்தா அரசு கஜானாவுக்கு 16 ரூபா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது நீங்கள் அறியாமலேயே கொடுக்குற வரி. அதாவது இந்துக்கள் அரசாங்கத்துக்கு மறைமுகமாக கொடுக்குற வரி 100க்கு 16% கோயிலுக்காக கொடுக்குறதுல வரி போட்டு எடுத்துக்கிறாங்க. உண்டியல் அப்புறம் மற்ற வருமானம்லாம் ஒழுங்காக கணக்குக்கு வருதா அப்படிங்கிறதும் பெரிய சந்தேகம்தான். கணக்கு காட்டப்பட்ட தொகையில் 16% அரசு எடுத்துக்கிட்டு போயிடுது. ஓகேங்களா? 10வது பாயிண்ட், அறக்கட்டளைத்துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசு வருஷம் நல்ல லாபம் சம்பாரிச்சிட்டு வருது. இதை தவிர அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அரசாங்கம் கை வைக்கிறதே நம்ம கோயில் சொத்துக்களில் தான். இதுக்கு உதாரணமாக திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மற்ற அரசு அலுவலகங்கள், அரசு ஊழியர் குடியிருப்பு, இதை எல்லாமே கட்டுறதுக்கு கோயில் நிலங்களை தான் தமிழக அரசு இப்போ எடுத்திருக்கு. செய்தித்தாள்களில் இந்த செய்தி எப்படி வந்துச்சு தெரியுமா? இதையெல்லாம் கட்டுறதுக்கு அறக்கட்டளைத்துறையிடமிருந்து வாங்கியிருக்காங்களாம். எவ்வளவு பெரிய பொய்! எந்த காலத்தில் இந்த துறைக்கு நிலங்கள் சொந்தமாக இருந்தது? பெரியார் சமத்துவபுரத்துக்கு கோயில் நிலங்களை தாரவாத்து கொடுத்துள்ளது இந்த துறை. ஆட்சியாளர்களை திருப்தி செய்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. நிர்வாகம் பண்ணுறவங்க இப்படி விற்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? கோயிலையும் அதன் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்குத்தான் என்று நீங்கள் எண்ணினால் அது உங்கள் தவறு. இவங்க ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது 11வது பாயிண்ட், அறங்காவலர் தகுதி குறித்து இந்த அறக்கட்டளைத்துறை சட்டம் எந்த தகுதியையும் சொல்லலை. அறங்காவலராக அரசாலும் அறநிலையத்துறையாலும் நியமிக்கப்படுற ஒரு ஆள், ஒரு நபர் ஒரு ஹிந்துவாக இருக்கணும். அவ்வளோதான். நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவர் திவாலாகி இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது. அவ்வளோதான் அவருக்கு வேண்டிய தகுதி. அவர் ஒரு கிரிமினலாக கூட இருக்கலாம்.
இதுக்கு உதாரணமாக திருச்சியில் உள்ள ஒரு பெரிய கோயிலுக்கு போன ஆட்சியில் நியமிக்கப்பட்ட ஒரு அறங்காவலர் நில அபகரிப்பு புகாரில் கைது செய்யப்பட்டவர். பெரிய ரவுடின்னு பேர் வாங்கின இவர் குண்டர் சட்டத்திலையும் ஜெயிலில் போடப்பட்டார். இப்போ பெயிலில் வந்துள்ள இவர் திருச்சியில் சமீபத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கிலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை தான் கோயிலில் ஒரு அறங்காவலராக போட்டு வச்சுருக்காங்க. 12வது பாயிண்ட், கோயில் அறங்காவலர்கள்லாம் பெரும்பாலும் அரசியல் காரணத்துக்காகத்தான் நியமிக்கப்படுறாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆட்சி மாறும்போது, புதிய ஆட்சி வரும்போது எப்படி அரசு வக்கீல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இந்த அறங்காவலர்களும் தங்களை அப்படியே கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாங்க. 13வது பாயிண்ட், இந்து சமய அறக்கட்டளைத்துறை சட்டம் 1959, அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் 1959, அதில் இருக்கிற நிறைய பிரிவுகள், அந்த பிரிவுகள் எல்லாமே முக்கியமான பிரிவு. அந்த பிரிவு எல்லாமே அரசியல் நிர்ணய சட்டத்துக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் ரொம்ப விரோதமானவை. இவையெல்லாம் உடனடியாக அந்த சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியவை. 14வது பாயிண்ட், தமிழ்நாட்டில் பல திருமடங்கள் ஆதீனங்கள்லாம் இருக்குது. இந்த ஆதீனங்களும் மடங்களும் பல நூற்றாண்டுகளாக சமயப்பணியும் தமிழ் பணியும் செஞ்சுட்டு வர்றாங்க. அதோட இவங்களுக்கு இந்த மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் சொந்தமாக கோயில்கள், பாடசாலைகள், அறக்கட்டளைகள்லாம் இருக்குது. அதை பராமரிச்சுட்டும் நிர்வகிச்சுட்டும் இருக்காங்க. இந்த திருமடங்களோட சீடர்கள் உலகமெல்லாம் இருக்காங்க. இந்த திருமடங்களையெல்லாம் நிர்வாகம் செய்கிறதுக்கோ அதிகாரம் செய்கிறதுக்கோ மேற்பார்வை செய்கிறதுக்கோ எந்த விதமான அதிகாரமும் இந்த துறைக்கு சுத்தமாக கிடையாது. 15வது பாயிண்ட், திருமடங்களோட கோயில்களையோ அல்லது அறக்கட்டளையோ இந்த துறை நிர்வகிக்க முடியாது. அந்த கோயில்கள், அறக்கட்டளைகள் அதிலிருந்து வர்ற வருவாயிலிருந்தும் நிர்வாக கட்டணம் வாங்கக்கூடாது. 16வது பாயிண்ட், கோயில்களின் வருவாயிலிருந்து 16% இவங்க கட்டணமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிற இந்த அறமற்ற துறை பல கோயில்களோட வருவாயிலிருந்து 40% சம்பள தொகையாக செலவு பண்ணுறாங்க. கோயிலோட முக்கியமான நோக்கமான வழிபாட்டுக்கு பல பெரிய கோயில்களில் தன்னோட வருவாயிலிருந்து 1% கூட செலவு பண்ணுறது கிடையாது. 17வது பாயிண்ட், திருக்கோயில்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் சொந்தமாக 4.75 லட்சம், அதாவது 4.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. அதோட 22,600 கட்டடங்கள், 33,627 மனைகள் இருக்குது. இதிலிருந்து கோயில்களுக்கும் அறக்கட்டளைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்ட ரொம்ப குறைவான வருமானம் கூட 20-30 வருஷமாக வர்றதில்லை. இதை பற்றி அந்த அறமற்ற துறையினால் எந்த விதமான உண்மையான பயன் தர்ற மாதிரி நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலைங்க. இன்றைக்கி இருக்கிற சந்தை மதிப்பில் கூட சர்வ சாதாரணமாக 5,000 கோடி வருஷ வருமானம் வர வேண்டியது இந்த சொத்துக்கள்லேருந்து வெறும் 65 கோடி தான் வருது அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்கூசாமல் போய் பேசுகிறாங்க இந்த அறமில்லாத துறை. இந்த அறம் நிலைக்காத துறை இந்த குறைந்தபட்சம் இவங்ககிட்டருந்து வர வேண்டிய 5,000 கோடி வருஷ இழப்புக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. வருஷம் இப்படி இவ்வளோ பெரிய இழப்பை உருவாக்குறது இவங்களோட கடமை தவறுறது கிரிமினல் குற்றமும் கூட. இதுக்கும் கூட வழக்கு தொடுக்க முடியும். 18வது பாயிண்ட், திருக்கோயில்களோட பேரில் திருக்கோயில்களோட நிதியிலிருந்து நிறைய ஆடம்பரமான கார்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வாகனங்கள்லாம் பெரும்பாலும் இந்த துறையோட வாகனங்களாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய வாகனங்கள் மந்திரிங்களோட உபயோகத்துக்கும் விஐபிங்களோட உபயோகத்துக்கும் அறமற்ற துறையோட ஊழல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் வேலைகள் மாதிரி இந்த கோயில்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேலைகளுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உதாரணமாக பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் நிதியிலிருந்து 11 லட்சம் செலவு பண்ணி அவங்க ஒரு இன்னோவா காரு வாங்கி இந்த அறக்கட்டளைத்துறையோட அரசு செயலாளருக்கும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலிருந்து ஒரு
பிரத்யேகமான ஒரு வாகனத்தை வாங்கி அறக்கட்டளைத்துறை ஆணையரும் உபயோகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலேருந்து 11 லட்சத்துக்கு இன்னோவா வாங்கி இந்த கவர்மெண்ட் செக்ரட்டரியும் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் பணத்திலிருந்து இன்னொரு கார் வாங்கி அதை இந்த டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். இதெல்லாம் 40-50 வருஷமாக சர்வசாதாரணமாக இந்த துறை செஞ்சிட்ருக்குது. இந்த வரம்பு மீறின செயல்களை எல்லாம் இந்த துறையால் எப்படி செய்ய முடியுது? இதையெல்லாம் ஏன் ஒருத்தரும் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மனசில் வரும். ஏன்னா 40-50 வருஷமாக எப்படி சர்வசாதாரணமாக செஞ்சிட்ருக்காங்க இல்லையா? பொதுவாக இந்த துறை செஞ்சிட்ருக்கிற அக்கிரமங்கள்லாம் வெளியில் தெரியறதே இல்லை. இந்த துறை வருஷம் ஆண்டறிக்கை, மானிய கோரிக்கை, இந்த மாதிரி பூச்சி வேலைகள் தான் அதிகமாக செஞ்சு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே மோசடி தான், மோசடி கணக்கு தான் காட்டிகிட்ருக்காங்க. செஞ்சிட்ருக்கிற பல மோசடிகளை இப்போ நமக்கு இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்து சமய அறக்கட்டளை சட்டத்தின் வரலாறு. பொது வருஷம் 1820 அப்படிங்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வருவாய்த்துறை, அதாவது ரெவன்யூ போர்டு கீழே கோயில் நிர்வாகமும் இஸ்லாமிய அறக்கட்டளை நிர்வாகமும் மேற்பார்வை அப்படிங்கிற அளவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி 1868 வருஷம் தென்னார்காடு மாவட்ட, அதாவது கடலூர் மாவட்ட கலெக்டராக இருந்த திரு காஸ்டின், ஜிஹெச் காஸ்டின் அப்படிங்கிறவர் தர்ற விவரங்கள்லாம் இப்போ சொல்ல போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் கோயில்களை 3 விதமாக பிரிச்சுருந்தாங்க. சில்லறை கோயில்கள், மத்திம நடுத்தர கோயில்கள், தஸ்திக் கோயில்கள். ஒரு கிராமத்துலேயோ நகரத்துலேயோ இருக்கிற சின்னஞ்சிறு கோயிலெலாம் சில்லறை கோயில்கள். இவையெல்லாம் பெரும்பாலும் கிராம தேவதைகள் உள்ளிட்ட சின்ன கோயில்கள், சிறிய தெய்வ கோயில்களாகும். இந்த கோயில்கள்லாம் பூசாரிங்க பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. சொத்துக்கள் எதுவும் இல்லாத இந்த கோயில்களை கிராம பொதுமக்களே பணமும் பொருளும் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. இந்த கோயில்கள் மேலெல்லாம் அரசாங்கத்துக்கு எவ்வித நிர்வாகமோ அல்லது மேற்பார்வையோ எந்த காலத்துலையும் இருந்ததில்லை. கிராம கோயில்கள் இல்லாமல் ஓரளவுக்கு பெரிய கோயில்கள், குறிப்பாக சிவன் விஷ்ணு கோயில்கள், மத்திம கோயில்கள், இதில் அந்தணர்கள்லாம் பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. இதுக்கும் சொத்துக்கள்லாம் ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது, ரொம்ப ரேராக தான் இருந்தது. ஊர் மக்கள் தொகுத்து கொடுக்குற பணம், அந்த பணத்தையெல்லாம் கொண்டு தான் இந்த கோயிலுக்கு பராமரிப்பு, வருஷம் கண்டா திருவிழாக்கள், அப்புறம் அதில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு, இசைவாணர்களுக்கு சம்பளம், இதெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்தாங்க. இந்த கோயில்களுக்கு கிராம தெய்வ கோயில்கள் போலவே அரசு நிர்வாகத்தில் இல்லை. பேரளவுக்கு சும்மா தாசில்தாரோட தணிக்கை மேற்பார்வை மட்டும் இருந்தது. கோயில் நிர்வாகம் தர்மகர்த்தாங்க தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க பெரும்பாலும் பரம்பரை தர்மகர்த்தாக்கள் தான். தஸ்தி கோயில்கள்னு சொல்லப்படுற பெரிய கோயில் தேவஸ்தானங்கள் தான் பிரிட்டிஷ் அரசோட கிழக்கிந்திய கம்பெனியோட மேற்பார்வையில் இருந்துட்டு இருந்துச்சு. 1806 வருஷம் ராவன்ஷாங்கிற மாவட்ட கலெக்டரு பல நிர்வாக சீர்திருத்தங்களை செஞ்சார். நவாபு காலத்தில் கோயிலுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுச்சோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே, அதாவது 25,500 பணம் அப்படிங்கிற தொகையை வருஷத்தோட ஆரம்பத்திலேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டார். ஏன்னா கோயில் நிலங்கள்லாம் பல பேரோட பேரில் பல இடங்களில் அப்படியே அங்கங்கே இருந்தது. இதிலிருந்து கொத்தகை, மானியம், வரி இது எல்லாத்தையும் வாங்கி நிர்வாகிங்க வசூல் பண்ணி அதுக்கப்புறம் அதை நிர்வாகம் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சிரமமான கஷ்டமான காரியம். அந்த வசூல் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே அரசே எடுத்து செஞ்சுக்கிட்டு கோயில்களுக்கு அந்த வருமான பணத்தை முன்னாடியே கொடுத்து, அதை தான் தஸ்தீக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொடுக்கறது கோயிலுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய உபகாரமாக இருந்தது.
தொலைநோக்கு பார்வையோட இப்படி ஒரு திட்டத்தை செஞ்ச அந்த அற்புதமான கலெக்டர் இன்னொரு நிபந்தனையும் விதிச்சார் இந்த திட்டத்துக்கு. அதாவது இப்படி முன்னாடியே கொடுக்குற பணத்தில் பாதி பணம் கோயில் புனரமைப்புக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அந்த நிபந்தனை. இது ஏன்னா முகலாயர் காலத்திலிருந்து திப்பு சுல்தான் வரைக்கும் அவங்க காலத்தில் மாலிக் கஃபூர் இவங்கெல்லாம் செஞ்ச படையெடுப்புனாலலாம், அதுவும் அவங்க மட்டும் இல்லாமல் இந்த பரங்கியர்கள் போட்ட சண்டை இதனாலலாம் ஏகப்பட்ட கோயில்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, அழிஞ்சுது. அந்த கோயில்கள் எல்லாம் திரும்ப புத்துயிர் பெற்றுச்சு. இந்த கோயிலை நம்பி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் மலர்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் எவ்வளோ ஒரு சிறப்பான நிர்வாகம். ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்தவர், அதுவும் வேறு மதத்தை சேர்ந்தவர், மன்னரோட ஆட்சி பிரதிநிதியாக இருந்து செஞ்ச இந்த ஒப்பற்ற ஒரு நிர்வாக சீர்திருத்தத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக மக்களாட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அரசோட சீர்கெட்ட நிர்வாகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். சரி, இந்த கலெக்டர் தான் இப்படிலாம் பண்ணுறாரு, நல்லது பண்ணுறாரு, அதை நம்ம நாட்டுக்கு மத மாற்றம் செய்கிறதுக்கு வந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் பொறுக்குமா? அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அரசு இந்து கோயில்களை புனரமைச்சு அதெல்லாம் நல்லா பராமரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கு நாட்டில் இருக்கிற அவங்களோட எஜமானர்களுக்கெல்லாம் தாக்கீது அனுப்புனாங்க. இந்த குற்றச்சாட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எதிரொலிச்சுது. இதனால் என்னாச்சுன்னா 1841 வருஷம் கிழக்கிந்திய கம்பெனி அரசாங்கத்தாரெலாம், அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ரெவன்யூ அதிகாரிகளெல்லாம் கோயில் நிர்வாகத்திலேருந்து வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவே போட்டுருச்சு. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கலெக்டர் காஸ்டின் தொகுத்து கொடுத்துருக்கிற மேனுவல் ஆஃப் சவுத் ஆர்காட் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சி புஸ்தகத்தில் 1878 வருஷம் எழுதின புஸ்தகம் அதில் குறிப்பிட்டிருக்கார். இருந்தாலும் கோயில்கள் நல்லா இருந்தால் தான் ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு உணர்ந்திருந்த அந்த ரெவன்யூ அதிகாரிங்க கோயில்களை விட்டு உடனடியாக வெளியில் போகல. பல முக்கியமான கோயில்களை அந்த கோயில்களோட நன்மையை கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் நிறைய திருமடங்களுக்கு ஆதீனங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. திருமடங்கள் முன்னாடியே பல கோயில்களை சிறப்பாக பராமரிச்சுட்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் அரசு மேலும் நிறைய கோயில்களை தர முன் வந்த போது இந்த திருமடங்கள்லாம் முச்சலிக்கா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வழியாக கோயில்களை திருமடங்களோட நிரந்தர சொத்தாக பெற்றுக்கிட்டாங்க. இப்படி பல முக்கியமான கோயிலுங்க இந்த மடங்களோட சொந்த கோயில்களாக மாறிடுச்சு. உதாரணமாக வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடவுர் அபிராமி கோயில், சீர்காழி, இந்த கோயில்கள்லாம் தருமபுர ஆதீனத்துக்கும், ஆவுடையார் கோயில், திருவிடைமருதூர், இந்த மாதிரி கோயில்கள்லாம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும், திருக்கஞ்சனூர், திருப்புரம்பியம் முதலிய கோயில்கள்லாம் மதுரை ஆதீனத்துக்கும் வந்துச்சு. இதே மாதிரி சில வைணவ கோயில்கள்லாம் வைணவ மடங்களோட கோயில்களாக மாறிச்சு. 1866 to 67 வருஷம் தஸ்திக் தொகையை கொடுத்துட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு அதுக்கப்புறம் எல்லா கோயில்களையும் அறங்காவலர்கள்கிட்டையே ஒப்படைச்சிட்டு கோயில் நிர்வாகத்திலிருந்து முழுமையாக வெளியேறிடுச்சு. இஸ்லாமிய அறக்கட்டளைகளும் அரசு மேற்பார்வையிலிருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, விடுபட்டுருச்சு. கிறிஸ்தவ சமய நிலையங்களோ அறக்கட்டளைகளோ பிரிட்டிஷ் அரசும் சரி, சுதந்திர இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளும் சரி எந்த காலத்திலையும் நிர்வாகம் செய்ய முன்வரவில்லை என்பதை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் நீதி கட்சி 1925 வருஷம் மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி செஞ்சு வந்த நீதி கட்சியினர், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்து சமய கோயில்களையும் அறக்கட்டளைகளையும் குறி வச்சு மதராஸ் சமய அறக்கட்டளை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. இந்த ஜஸ்டிஸ் கட்சியில் இந்து மதத்திற்கு, அதுவும் குறிப்பாக வேத ஆகம சாஸ்திரங்களுக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் விரோதமானவங்க நிறைய இருந்தாங்க. 1946 வருஷம், அந்த 1946 வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த சட்டம், இந்த மதராஸ் சமய அறக்கட்டளை சட்டம், அந்த சட்டத்தில் 10 மாற்றங்களை கொண்டாந்தாங்க. ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வந்த போதும் மாகாண அரசு கோயில்கள் மீது அதுக்கு இருந்த இரும்பு புடி மேலும் மேலும் இறுக்கி கொண்டாந்து முழு கட்டுப்பாட்டு கொண்டாந்துருச்சு. இந்து சமய அறக்கட்டளை வாரியம்
அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தி அது வந்து அறக்கட்டளைகள் மட்டும் இல்லாமல் கோயில்களையும் நிர்வகிக்க ஆரம்பிச்சிருச்சு சுதந்திர இந்தியாவோட காலத்தில். 1947 வருஷம் இந்தியா சுதந்திர நாடாக மாறுச்சு. அதை தொடர்ந்து புதுசாக அரசியல் சாசன சட்டம் 1950 வருஷம் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய மக்கள் இதுவரைக்கும் பெற்றாத பல அடிப்படையான உரிமைகளை இந்த சாசனம் இந்திய மக்களுக்கு உறுதி செஞ்சது. அதில் முக்கியமான 2 அரசியல் சாசன சட்டப்பிரிவுகள், அதாவது அரசியல் சாசன சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 25 மூலமாக இந்தியர்களுக்கு மத சம்பந்தப்பட்ட பொது உரிமைகளும் தனிநபர் உரிமை, அரசியல் சாசன சட்டப்பிரிவு 26 மூலமாக தனிமனித சமூகங்களுக்கு, அதாவது ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் அதன் உட்பிரிவுகளுக்கும் விசேஷ மத உரிமைகளும் வழங்கப்பட்டன. அரசியல் சட்டம் ஷரத்து ஆர்டிக்கல் 26 முதலில் தனிமத சமூகங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டுச்சு. அந்த விசேஷ உரிமைகள் மத சமூக உட்பிரிவுகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியார் சொன்ன அறிவுரையை அம்பேத்கர் போன்ற சட்டமேதைகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அரசியல் சட்டம் ஷரத்து 26 தனிமத சமூகங்களுக்கு, அதாவது ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் மாத்திரம் அல்லாது தனி மத சமூக உட்பிரிவுகளுக்கும் செக்ஷன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் பொருந்துமாறு மாற்றி வடிவமைக்கப்பட்டது. மொழிவாரி சிறுபான்மையினருக்கும் மதவாரி சிறுபான்மையினருக்கும் அவர்களுடைய கல்வி நிறுவனங்கள் விஷயமாக மட்டுமே அரசியல் சாசனத்தில் சில தனிச்சலுகைகள் வழங்கப்பட்டன. அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கோ அல்லது சமய அறக்கட்டளைகளுக்கோ எவ்வித தனிச்சலுகையும் இந்திய அரசியல் சட்டம் வழங்கவில்லை. மைனாரிட்டி உரிமை அப்படிங்கிறது கல்வி நிலையங்கள் சம்பந்தப்பட்ட உரிமை அன்றி வேறு எதுவும் கிடையாது. இந்த உண்மையை பலரும் அறிய மாட்டார்கள். மீண்டும் சொல்கிறேன், மைனாரிட்டி மக்களுக்கென்று தனிப்பட்ட அல்லது சிறப்பு மத உரிமைகள் அப்படின்னு சட்டப்படி கிடையாது. மாநில அரசுகளும் மத்திய அரசும் இயற்றும் சட்டங்கள்லாம் அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உட்பட்டே இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். சரி, அப்புறம் அறநிலையாத்துறையின் தோற்றம். 1951 வருஷம் அன்னைக்கு இருந்த மதராஸ் அரசு இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் அப்படின்னு புதிய சட்டத்தை கொண்டாந்தது. இந்த சட்டம் மூலமாக சமய அறக்கட்டளைகள் வாரியம் அப்படின்னு அமைப்பை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்து சமய அறக்கட்டளைகள் துறை அப்படின்னு அரசு துறை உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தில் நிர்வாக குறுக்கீடுகள் மட்டுமில்லாமல் சமய குறுக்கீடுகள் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டது. அப்போது ஜனாதிபதியாக இருந்த திரு ராஜேந்திர பிரசாத் இந்த சட்டம் குறித்து மத்திய அரசுக்கு இப்படி எழுதுகிறார். மதராஸ் மாகாணத்திலிருந்து சிலர் என்னை சந்தித்தனர். புதிதாக இயற்றப்படும் இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் 1951 குறித்த தங்கள் கவலையை தெரிவித்தனர். இந்த சட்டம் மூலமாக மதராஸ் அரசு இந்து சமய நிலையங்களில் குறுக்கிடவும் முழு கட்டுப்பாடு செலுத்தவும் அதிக அளவில் அதிகாரத்தை மேற்கொண்டுள்ளது. இச்சட்டம் வரும் முன்பே அரசு அதிகாரிகளின் குறுக்கீடுகள் அதிகமாக இருந்தன. உதாரணத்துக்கு அறக்கட்டளை வாரிய அதிகாரிகள் மடாதிபதிகளுக்கு எழுதிய கடிதங்களில், உங்கள் கோயில் குளங்களில் நீங்கள் மீன்களை வளர்த்து அவற்றை ஏலம் விட்டு வருமானத்தை பெருக்க வேண்டும் என உத்தரவிடுகிறோம் என்று அவர்கள் மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் வண்ணம் எழுதியிருக்காங்க. இந்த சட்டம் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இச்சட்டம் நிறைவேறியது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களோட கடிதம். இருந்தாலும் அப்படி அவர் கடிதம் எழுதி இந்த சட்டம் நிறைவேறிச்சு. மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டிய அரசு இந்து மதத்திற்காக ஒரு தனித்துறையை உருவாக்கி பாயிண்ட் நம்பர் 3, 1959 வருஷ சட்டத்தில் ஒரு இந்து சமய நிறுவனத்துக்கு செயல் அலுவலரை நியமிக்கணும்னா 3 சட்டப்பிரிவு இருந்தது. அந்த 3ஐயுமே சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதில் 2 மட்டும்தான் ரத்து செஞ்சுது. ஒரு பிரிவு, அதாவது அந்த 58ல் 3B அப்படிங்கிற பிரிவை மட்டும் உச்சநீதிமன்றம் அனுமதிச்சு. ஏன்னா இந்த பிரிவின் மூலமாக ஒரு செயல் அலுவலரை நியமனம் பண்ணால்
அந்த செயல் அலுவலர் வந்து அறங்காவலருக்கு ஒரு பணியாளர் அப்படிங்கிற அளவில் தான் அதிகாரம் இருந்தது. அதே மாதிரி அப்படி நியமனம் பண்ணாலும் அந்த நியமனத்தை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறக்கு அறங்காவலர்களுக்கு அதிகாரம் இருந்தது. அப்படி இந்தளவுக்கு இருந்ததுனால இந்த பிரிவை வந்து ரத்து பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் நினச்சதுனால அது ரத்து செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. செயல் அலுவலர் நியமனம் பற்றி ரொம்ப எதேச்சதிகாரமாக இருந்த பிரிவுகளான பிரிவு 56, 63 முதல் 69 வரையிலான பிரிவுகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருச்சு. 1959 வருட அறக்கட்டளை சட்டம் என்னும் பெரும் மோசடி. ஷீரூர் மட வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புனால 1959 வருஷ அறக்கட்டளை சட்டத்தோட பல முக்கியமான பிரிவுகள்லாம் அடிபட்டு போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் 1954 வருஷம் அன்னைத்த மெட்ராஸ் அரசு இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்தது. இருந்தாலும் இந்த திருத்தங்கள் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்று வேலைகள்லாம் செஞ்சுது. இந்த ஏமாற்று வேலைகள்னால திருப்தி அடையாத அரசாங்கம் 1959 வருஷம் பல பெரும் மோசடிகளெல்லாம் செஞ்சு மெட்ராஸ் ஹிந்து அறக்கட்டளைகள் சட்டம் 1959 அப்படிங்கிற புது சட்டத்தை எடுத்துச்சு. தொடர்ந்து அந்த சட்டத்தின் மூலமாக பல புது மோசடிகளை திருத்தங்களாக பல புதிய பிரிவுகளாகவும் இன்றைக்கு வரைக்கும் சேர்க்குது. இந்து சமய கோயில்களையும் அறக்கட்டளைகளையும் கைப்பற்றி அதில் செஞ்சுட்டு வர்ற ஊழல்களையும் செய்ய தவறிய நிர்வாக கடமைகளையும் யாரும் தட்டி கேட்க முடியாதபடி தமிழக அரசு 1959 வருஷ சட்டத்தில் செய்த மோசடிகளில் முக்கியமானவை கொஞ்சத்தை மட்டும் இப்போ லிஸ்ட் போட்டு சொல்கிறோம். மோசடி நம்பர் 1, உச்சநீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்ட பிரிவுகளில் முக்கியமானது செயல் அலுவலரை நியமனம் செய்கிற அதிகாரத்தை கொடுத்த பிரிவுகள். அதாவது மிக மோசமான சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிவு 56 வந்து உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது சரி அப்படின்னு உச்சநீதிமன்றமும் தன்னோட தீர்ப்பில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருந்தது. அதுபோலவே 63லேருந்து 69 வரைக்கும் இருந்த 7 சட்டப்பிரிவுகளையும் ரத்து செய்யப்பட வேண்டியதா அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லிச்சு. அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சுது. இதை காப்பாற்றுறதுக்கு மദ്രാஸ் அட்வொகேட் ஜெனரலும் மறுத்துட்டார் அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தினால் தூக்கி எறியப்பட்ட இந்த பிரிவுகள் அரசியல் சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகளுக்கே விரோதமானவை, மாநில அரசோட அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவாக கூறிய பின்னும் இந்த பிரிவுகளை கைவிடுறதுக்கு இந்த மெட்ராஸ் அரசுக்கு சரி, அதோட கையால் இருக்கிற அறமற்ற துறைக்கும் சரி, அறக்கட்டளை துறைக்கும் சரி மனம் வரல. இந்த பிரிவுகள்லாம் இல்லைன்னா இந்த அறமற்ற துறை ஒரு பல்போன பாம்பாக தான் இருக்கும். ஏன்னா செயல் அலுவலர் நியமனம் பண்ணாமல் எப்படி இவங்க கோயிலெலாம் அதிகாரம் பண்ண முடியும்? அடியாட்கள் இல்லாத தாதானா அதிகாரம் இல்லாத தாதாவாக தானே இருக்க முடியும். அதே மாதிரி செயல் அலுவலர் நியமனம் செய்ய முடியலன்னா அப்புறம் எப்படி அதிகாரம் பண்ணுறது? யாரை வச்சு அறங்காவலர்களை, அர்ச்சகர்களை, கோயிலில் வேலை செய்கிற பணியாளர்களை, பக்தர்களெல்லாம் அடக்கி உருட்டி வைக்கிறது? எப்படி காலகாலத்தில் கோயில் பணத்தில் அரசு கஜானாவை கொண்டு போய் சேர்க்கறது? ஆளுங்கட்சி தனக்கு எப்படி வேண்டி ஆளுங்களையெல்லாம் வந்து ஆளுங்க கட்சிக்காரங்கள்லாம் கொண்டாந்து கோயிலில் அறங்காவலர்களாக நியமனம் பண்ணுறது? தமிழ் இந்துக்களோட சொத்துக்களையெல்லாம் எப்படி தனிநபர்கள் கொண்டு போய் சேர்க்கறது? இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து செயல் அலுவலர்னு ஒருத்தர் வேணும். அது இருந்தால் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அந்த செயல் அலுவலரை கொண்டாந்து வைக்கிறதுக்கு அந்த செயல் அலுவலருக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சட்டப்பிரிவுலாம் வேணும் இல்லையா? அதனால் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் அரசு தன்னோட கையாளாகிய அந்த அறமற்ற துறையோட சட்டவிரோத செயல்பாடுகளை செயல்படுத்துறதுக்காக ஒரு புதிய அறக்கட்டளை சட்டத்தை 1959 வருஷம் கொண்டாந்தது. இந்த சட்டத்தோட பேர் மദ്രാஸ் ஹிந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் 1959 அப்படிங்கிறது. இந்த சட்டத்தில் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தடை செஞ்சிருந்த 1951 வருஷ சட்டப்பிரிவு 56 முன்ன இருந்ததை விட மோசமான அதிகாரத்தோட
பிரிவு 45 அப்படின்னு மறு அவதாரம் எடுத்து வந்துருச்சு. அதாவது 51வது வருஷம் தடை செஞ்ச சட்டத்தை வேறு பேரில், அதாவது பிரிவு 56ன்னு இருந்ததை 45ன்னு போட்டு பழைய வார்த்தைகளை மாற்றி புதிய வார்த்தைகளோட கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி 1951வது வருஷ சட்டத்தில் 63, 64, 65, 66, 69 ஆகிய தடை செய்யப்பட்ட பிரிவுகள்லாம் திரும்பவும் அதே வார்த்தையோட பிரிவுகள் 71லேருந்து 75 அப்படின்னு புதிய சட்டம் போட்டுக்கிட்டு வந்துருச்சு. அதாவது 59வது வருஷம் இருந்த பிரிவு 56 பிரிவு 45 மாறிடுச்சு. வார்த்தை மட்டும்தான் மாறிச்சு. ஆனால் அதில் இருந்த விஷம் அதை விட பயங்கரம். அதே மாதிரி 51வது வருஷத்தில் இருந்த சட்டப்பிரிவுகள், தடை செய்யப்பட்ட சட்டப்பிரிவு 63, 64, 65, 66, 69 பிரிவுகள் 71லேருந்து 75 அப்படின்னு புது பேரோட, ஆனால் அதே வார்த்தைகளோட வந்துருச்சு. இந்த பெரிய மோசடியை மறைக்கிறதுக்காக 1959வது வருஷ சட்டத்தில் 76 அப்படிங்கிற பிரிவு மூலமாக மேலே சொன்ன 5 பிரிவுகளும் கோயிலிருந்து பயன்பெற்று வரும் உரிமையுடைய பரம்பரை அறங்காவலர்களுக்கு, அதாவது ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ் வித் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் விலக்களிக்கப்பட்டது. இவர்களுக்கு உதாரணம் மடாதிபதிகள், சிதம்பரம் தீட்சிதர், மிராசு உரிமையுடைய தர்மகர்த்தாக்கள். மேலும் இந்த பிரிவுகளுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பொய்யாக சட்டத்தில் காட்டப்பட்டது. மேல்முறையீடு செய்யலாம், ஆனால் கோர்ட்டு தடை உத்தரவு தரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுச்சு. அதாவது செயல் அலுவலரை நியமனம் பண்ணால் போய் மேல்முறையீடு செய்யலாம், ஆனால் அதுக்கு தடை உத்தரவு தரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு, அதிலும் பெரும்பான்மையாக இருக்கிற மதத்துக்கு எதிரான மோசடி 60 வருஷமாக தலைத்து செழித்து ஆலமரமாக வளர்ந்து அதோட விழுதுகள்லாம் விட்டு நிற்கிற ஒரே ஒரு ஜனநாயக நாடுன்னா அது நம்ம இந்தியாவாக தான் இருக்கும். மோசடி நம்பர் 2. 1951வது வருஷம் ஒரு கோயிலை கவர்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை, அதாவது ஃபஸ்ட்டு அறிக்கை நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணணும். அதுக்கப்புறம் கோயிலை அரசாங்கம் எடுத்துக்கிறதா அரசாணை, அதாவது ஜியோ இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் கோயில் எடுத்துக்கும். அப்படியே கோயிலை எடுத்துக்கிட்டு செயல் அலுவலர் நியமனம் பண்ணாலும் அவங்க அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு மேலே அந்த கோயிலில் இருந்து நிர்வாகம் பண்ண முடியாது. இது ஓரளவுக்கு அரசியல் சாசன சட்டத்துப்படி இருக்கிற உரிமைகளுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகிற சட்டம் தான். ஆனால் இந்த 1959வது வருஷம் அந்த புது சட்டத்தில் அந்த பிரிவையே தூக்கிட்டாங்க. இது மோசடி நம்பர் 2. மோசடி நம்பர் 3. இந்த துறையை அறக்கட்டளை துறைன்னு தான் சொல்லணும், அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா என்ன காரணம்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் காரணம், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற வார்த்தைகளோட சரியான மொழிபெயர்ப்பு இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் அப்படிங்கிறதான். சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அப்படின்னா அறக்கட்டளைகளை தான் அது மீன் பண்ணும். அறநிலையங்களை அது குறிக்காது. அது கண்டிப்பாக கோயில்களை குறிக்காது. சட்டத்தோட பேர்லேயே மோசடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி வரி வசூலிக்க மட்டும்தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டையே ஆள ஆரம்பிச்சிட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த அறக்கட்டளைகளை மட்டும்தான் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயிலையே அப்படியே கபலீகரம் பண்ணிட்டாங்க. இது மோசடி நம்பர் 3. மோசடி 4. கோயில்கள் அறநிலையங்கள் அப்படிங்கிற பிரிவு கீழே வராது. கோயில்கள்லாம் அறநிலையங்கள் இல்லை, கோயில்கள்லாம் வழிபாட்டு தலங்கள். சரி, அறநிலையங்கள் அதாவது மடங்கள், சத்திரங்கள், பாடசாலைகள் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு 1959வது வருஷ அறக்கட்டளைகள் சட்டத்தில் சொல்லியிருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1951, 1959 அறக்கட்டளை சட்டங்களில், அதாவது டெஃபினேஷன்ஸ், அந்த ப்ரியாம்பிளில் இந்த சட்டம் அறநிலையங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1951வது வருஷ சட்டத்தில் பிரிவு 20 மூலமாக அறக்கட்டளைகளை மேற்பார்வை செய்கிறதுக்கு ஆணையருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அறநிலையங்களை
கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் அந்த சட்டத்தில் கொடுக்கல. அப்படி அதிகாரம் கொடுக்காத போதே அந்த சட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மிகை அதிகாரம் அப்படின்னு சொல்லி 1951 வருஷம் உயர்நீதிமன்றம் இந்த பிரிவு 20 வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதையே வந்து உச்சநீதிமன்றம் வேற மாதிரி பார்த்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த 1951 வருஷ சட்டம் பிரிவு 91க்கு உட்பட்டு தான் பிரிவு 20 செயல்படுத்த முடியும். அதனால இந்த பிரிவு ஒன்றும் அவ்வளோ மோசமானது இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உயிர் பிச்சை கொடுத்துருச்சு. அதாவது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், 1951 வருஷம் உயர்நீதிமன்றம் இந்த பிரிவு 20 வந்து ஓவர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிருச்சு. உச்சநீதிமன்றம் பிரிவு 20 வந்து பிரிவு 91 வச்சு தான் செயல்படுத்த முடியும், அதனால வந்து இது ஒன்றும் அவ்வளோ மோசமானது இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருச்சு. அப்படி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இல்லாமல் இந்த மெட்ராஸ் அரசு பிரிவு 20ஓட அதிகாரங்களையெல்லாம் 1959 வருஷம் இருந்த சட்டத்தில் இன்னும் விரிவு பண்ணுச்சு. அதாவது சட்டப்பிரிவு 21 அப்படிங்கிற புது பேர் மூலமாக இந்த கோயில்களையும் அறநிலையங்களையும் ரெண்டையும் சேர்த்து கமிஷனரோட கட்டுப்பாட்டை கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயமாக ஒரு திருத்தத்தை கொண்டாந்தது. இந்த திருத்தத்து மூலமாக அறக்கட்டளைத்துறை மிகப்பெரிய அக்கிரம செயல்களை கோயில்களில் வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. மோசடி 5. 1951 வருஷம் சட்டத்தில் செயலலுவலர் நியமனம் பண்ணுறது தொடர்பாக 3 பிரிவு இருந்தது. அது 3ஐயுமே உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. அதில் வந்து உச்சநீதிமன்றம் 2 மட்டும் ரத்து பண்ணிட்டு 1 மட்டும் விட்டுருச்சு. அதாவது 58(3)B அப்படிங்கிற பிரிவு அதை மட்டும் ரத்து பண்ணாமல் விட்டுருச்சு. ஏன்னா இந்த பிரிவுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது, அந்த பாதுகாப்பெலாம் இருக்குது. அதனால வந்து இந்த பிரிவு வந்து இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த பிரிவு மூலமாக நியமிக்கப்படுற செயல் அலுவலர் வந்து அறங்காவலருக்கு ஒரு வேலைக்காரர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து வேலை செய்ய முடியும். அப்படிங்கிறனால இந்த பிரிவை விட்டு வச்சிருச்சு. உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட பிரிவுகளை எப்படி மோசடி செஞ்சு உள்ள புது சட்டத்தில் 1959 வருஷ சட்டத்தில் கொண்டாந்ததோ அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன பிரிவை புது சட்டத்தில் தூக்கிட்டாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கா? அதுதான் உண்மைனா என்னென்னா, இந்த அறமில்லாத இந்த துறை செய்கிற எந்த கேள்வியும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த அதிகாரியை இவங்களோட அதிகாரியை கட்டுப்படுத்துறக்கோ அதிகாரம் பண்ணுறக்கோ யாரும் இருந்துடக்கூடாது. அதனால் இந்த அறங்காவலர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறக்காகவே அந்த 58(3)B அப்படிங்கிற அந்த பிரிவையே தூக்கிட்டாங்க. அப்போ அறங்காவலர்களெல்லாம் ஒரு வேலைக்கார மாதிரி நடத்தணும். அது இல்லாமல் அறங்காவலர்களுக்கு பணிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த துறைக்கு ஒரு நாளும் வந்து ஒத்து வராது. 1951 வருஷம் சட்டத்தில் பிரிவு 58 ஒரு சின்ன பகுதி மட்டும் 58(3)B மட்டும் தூக்கிட்டு அதுக்கு இணையாக பிரிவு 64 அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து 1959 புது சட்டத்தில் சேர்த்துனாங்க. இந்த பிரிவு 64 வந்து செயல் அலுவலர் நியமனத்துக்காக எந்த அதிகாரமும் அதில் கொடுக்கல. அப்படி அதிகாரம் எதுவும் கொடுக்காம இருந்தால் மட்டும் இந்த துறை வந்து கம்முன்னு இருக்குமா? இந்த பிரிவு 64 வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலில் நிர்வாக திட்டத்தில் அதாவது ஸ்கீமில் மாற்றங்களை கொண்டு வந்து கோயிலை நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்படி மாற்றின நிர்வாக திட்டத்தில் புதுசாக ஒரு செயல் அலுவலரை நியமனம் பண்ணுவாங்க. அப்படி நிர்வாகம் பண்ணுற செயல் அலுவலருக்கு அறங்காவலருக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் நிறைய அதிகாரங்களை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அறங்காவலருக்கும் அதிகாரம் கிடையாது, அது இல்லாமல் இன்னும் கூடுதலாக அதிகாரமும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் ஒன்று நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிரிவு 64 செயல் அலுவலர் நியமனத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போ இவங்க இந்த புதிய ஸ்கீம் திட்டத்தில் வர்ற கோயில்கள்லாம் ஒரு சட்ட அடிப்படையே கொஞ்சம் கூட இல்லாமல் செயல் அலுவலர்களை நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி சட்ட அடிப்படை எதுவுமே இல்லாமல் செயல் அலுவலர்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோயில்களில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயில் நிர்வாகிகளாக செயல்பட எந்த ஒரு சட்ட முகாந்திரமும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு மோசடின்னு அதை நீங்கள் பார்த்துக்குங்க.
ஒரு ஜனநாயக அரசு இப்படி ஒரு இதை வந்து எப்படி ரொம்ப வருஷமாக வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆட்சிகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த அறக்கட்டளைத்துறையோட மோசடி மட்டும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த துறை வந்து 1959 வருஷ சட்டத்தில் செஞ்ச பல மோசடிங்களை அடுக்கிட்டே போகலாம். 1959 வருஷம் புதுசாக வந்த சட்டத்தில் செஞ்ச மோசடிகளோட இந்த துறை வந்து தன்னோட வேலையை நிறுத்திக்கல. தொடர்ந்து சட்ட மோசடிகள், தகுடு திருத்தங்கள்ங்கிற பேரில் புதுசாக உள்ள அவங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்தி புதுசாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிட்டே போனாங்க. உதாரணமாக திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் வந்து தமிழ்நாட்டோட பெரிய கோயில்களில் ஒன்று. அந்த கோயிலில் ஒரு முக்கியமான கட்டளை, அதாவது ராஜன் கட்டளை அப்படிங்கிறதுக்கு செயலலுவலரையும் அதுக்கு வந்து அந்த செயலலுவலரோட அதிகாரத்தை அந்த கட்டளை நிர்வாகம் பண்ணுறக்கும் நீட்டிக்கிறதா இது போட்டாங்க. இந்த கட்டளைக்குள்ளே வந்து செயலலுவலரோட அதிகாரம் வர்றதை வந்து எதிர்த்து தருமபுரி தர்ம ஆதீனம் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் தர்ம ஆதீனம் தான் ஜெயிச்சாங்க. இந்திய திருநாட்டோட மிக உயர்ந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பை செல்லாமல் போக வைக்கிறதுக்கு இந்த அறக்கட்டளைத்துறை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அவங்களோட சட்டத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு 75A அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை முன் தேதிட்டு, அதாவது தீர்ப்பு வந்த தேதிக்கு முன்னாடி தேதி போட்டு அந்த திருத்தங்களை உள்ள நுழைச்சாங்க. அதோட 75B 75C அப்படின்னு ஒரு புது பிரிவுகள்லாம் வந்து கொண்டாந்து உள்ளே சேர்த்துனாங்க. இந்த பிரிவுகள் மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அப்படியே மீறி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த சட்ட திருத்தங்களையெல்லாம் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரும்ப வழக்கு போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சட்ட திருத்தம்லாம் தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திருத்தங்களையெல்லாம் வந்து கண்டித்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ராஜன் கட்டளையும் அதோட சொத்துக்களையும் பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி அறநிலையத்துறை செஞ்ச வேலைகள்லாம் மண்ணக்கவி தோற்று போச்சு. ஆனால் உயர்ம நீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு உள்ளான பின்பும் இன்றளவும் அந்த சட்ட திருத்தங்கள் உயிரோடு தான் இருக்குது. கோயில்களை அபகரிக்க இந்த துறை செய்யும் ஏமாற்று வேலைகள் அப்பாவிகளையும் துணை இல்லாதவங்களையும் மிரட்டி ஏமாற்றி நிலத்தை பிடுங்குறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த நில அபகரிப்பு பண்ணுற அக்கிரமக்காரங்க ரவுடிங்கெல்லாம் இந்த அறக்கட்டளைத்துறை முன்னாடி பார்த்தோம்னா கால் தூசி கூட சமமாக மாட்டாங்க. ஒரு கோயில் பரம்பரை தர்மகர்த்தாங்களோட நிர்வாகத்தில் இருக்குன்னா அந்த கோயிலை எடுத்துக்கிறதுக்கு அறக்கட்டளைத்துறை ஒரு நோட்டீஸை அனுப்பும். நோட்டீஸ் அனுப்புகிற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சுமாராக கூட்டம் வர்றது, நல்லா நடத்தப்படுறது, சொத்துக்கள் இருக்கிற கோயிலை பார்த்து அந்த வட்டாரத்தில் இருக்கிற வட்டார துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து ரெக்கமெண்டேஷனில் அனுப்புவாங்க. இந்த நோட்டீஸை வாங்கிட்ட அறங்காவலர்கள் அப்பாவியாக இருந்தாங்கன்னா அந்த கோயிலை ஒப்படைக்கிறது தங்களோட கடமை அப்படின்னு நினச்சி ஒப்படைச்சிருவாங்க. விவரம் தெரிஞ்சு மன உறுதியோடு இருக்கிற அறங்காவலர்கள்லாம் ஏன் நாங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு மேலும் இன்னொரு நோட்டீஸ் வரும். விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கீது வரும். விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாலும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதோ அவங்க வந்து ஒரு செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொண்டாந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அந்த அதிகாரிக்கு வந்து என்னவெல்லாம் வந்து சட்டப்படி அதிகாரம் கொடுக்க முடியாதோ அது அத்தனையும் வந்து ஆணையர் வந்து அவர் அந்த ஆஃபீஸருக்கு கொடுத்துருவார். அறங்காவலர்கள் உடனே கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டில் வந்து அறக்கட்டளைத்துறை என்ன சொல்லணும்னா, இப்படி கோயிலை வந்து அறக்கட்டளைத்துறை எடுத்துக்கிறதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா, அறங்காவலர்களுக்கு ஆட்சேபனை இருந்ததுன்னா அதை போய் கமிஷனர்கிட்டையே நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வாதம் செய்யும். இதில் எரிச்சல் என்னென்னா, நீதிமன்றங்கள் கூட இந்த மாதிரி ஒரு வாதத்தை ஏற்றுக்கும். எப்படின்னா இது எப்படி இருக்குதுன்னா, என்னோட சொத்தை நீ திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லி திருடங்கிட்டே நம்ம போய் முறையிடுற மாதிரி. எப்படிங்க? அதாவது கோயிலை எடுக்கிறதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அந்த கோயிலை எடுத்துக்கிற அறக்கட்டளைத்துறையிட்டே நம்ம போய் முறையிடணுமாமா, இப்படி சொல்கிறாங்க. சரி, அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அறக்கட்டளை சட்டம் பிரிவு 114 படி
உங்களோட கோரிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் முடிச்சிடும். அறக்கட்டளைத்துறைக்கும் இது உடன்பாடு தான். என்னென்னா, கோயிலை எடுத்துக்கிறது சரிதான் அப்படின்னு ஆணையர் சொல்கிறதுக்கு பதிலாக அரசாங்கம் சொல்லும். அதாவது அரசோட பிரதிநிதியை அரசு செயலர் தீர்ப்பு கொடுப்பார். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டும். ஒன்று இந்த கமிஷனர் சொல்லுவார், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் செக்ரட்டரி சொல்லுவார். இது ரெண்டு தான் வித்தியாசம். இது கவர்மெண்ட் செக்ரட்டரிகிட்ட போகிறது எப்படின்னா, துச்சாதனம் துகில் உரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரியோதனங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண கதையாக தான் இருக்கும். இது செயல் அலுவலர் நியமனத்தை எதிர்த்து அறங்காவலர்கள் போடுற கேஸ் எல்லாம் அரசியல் சாசனம் அளித்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்படி அடிப்படை அரசியல் சாசனம் கொடுத்தா அடிப்படை உரிமை மீறல்கள் பற்றி விசாரிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறது உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் தான். அப்படி பொறுப்பு இருக்கிற உயர்நீதிமன்றம் திரும்ப திரும்ப உரிமை மீறல்கள் செய்கிற அறமில்லாத அந்த துறையோட செயல்பாடுகளை விசாரிக்கிறதுக்கு அந்த துறைக்கே விசாரணை செய்யும்படி உத்தரவு கொடுக்கறது தன்னோட அரசியல் சாசன கடமையிலிருந்தே நழுவுற செயல். மேலும் இந்த அரசியல் சாசன அடிப்படை உரிமை மீறல்கள் போன்ற விசாரணைகளை விசாரித்து தீர்ப்பளிக்கிறதுக்கு அரசாங்க வேலைக்காரர்களான, அதாவது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், ஆணையர், அரசு செயலாளரோ தகுதி படைத்தவர்கள் இல்லை. நீதிமுறை சார்பு அப்படின்னு சொல்லப்படுற குவாசி ஜுடிஷியல் அதிகாரிகளுக்கு அரசியல் சாசன விஷயங்களில் விசாரணை செய்யறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் நீதிமன்றமே இந்த மாதிரி அதிகாரிங்கிட்ட போய் விசாரணை செய்ய சொல்லி அரசியல் சாசன உரிமை விசாரணைகளை விசாரிக்க சொல்லி அனுப்புறது தவறான விஷயம். மேலும் அந்த மாதிரி உரிமை மீறல் விதிமீறல் செஞ்சவங்க யார் செஞ்சாங்களோ அவங்களே எப்படி விசாரிக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் ஒரு வழக்கில் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதில் ஒருத்தரே நீதிபதி ஆயிட முடியுமா? இந்த அடிப்படை நீதி கூட தமிழ்நாட்டில் தடம் மாறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அறநிலையத்துறை செயல்பாடுகள்னால தரையில் போட்டு மிதின்னு மிதிக்குது இந்த மாதிரி ஒரு அடிப்படை நீதிவே. இந்த ஆணையர், அதாவது கமிஷனர்கிட்டையோ கவர்மெண்ட் செக்ரட்டரிகிட்டையோ நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணி போகிற வழக்கில் இந்த அறங்காவலருக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான். கோயில்காரங்க அப்படி தீர்ப்பு சாதகமாக வரலன்னா கோயில்காரங்க திரும்ப போய் கோர்ட்டுக்கு போவாங்க. அறநிலையத்துறை இந்த அறக்கட்டளைத்துறை என்ன பண்ணும், தன்னோட பணபலத்தை வச்சு பெரிய பெரிய வக்கீலுங்க இவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு கேஸை நடத்துவாங்க. அதாவது பழைய கோர்ட்டு தீர்ப்பு, சட்டம் இதையெல்லாம் திரித்து மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கேஸை கொண்டு போக பார்ப்பாங்க. கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற அறக்கட்டளைத்துறை முன்னாடி கோயில் அறங்காவலர்களால் எவ்வளோ நாள் போராட முடியும், எந்த அளவுக்கு போராட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது, அதாவது இந்த ஒரு பழைய கட்டடத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக நடந்த ஒரு விசாரணையில் வெறும் 2 நாளுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு இந்த அறக்கட்டளைத்துறை கொடுத்த ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? 17.5 லட்சம். அப்போ இந்த உச்சநீதிமன்ற உள்ளிட்ட நீதிமன்றங்கள் பல முறை இந்த மாதிரி தங்களோட தீர்ப்பு மூலயமா சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 முக்கியமான விஷயம். அதாவது இந்த கோயிலை எடுத்துக்கிறது சம்மந்தமாக. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு கோயிலுக்கு செயல் அலுவலரை நியமனம் பண்ணுறதுனா அது ஒரு அசாதாரண செயலாக தான் இருக்கணும். அது தாந்தோணித்தனமாக இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கோயிலோ அறநிலையமோ மிக மோசமாக நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கோயிலோ அறநிலையமே அழிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டால்தான் செயல் அலுவலரை அரசாங்கம் நியமிக்க முடியும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், செயல் அலுவலர் நியமனம் பண்ணுறதுனால அறங்காவலர் பொறுப்பு வெற்று பொறுப்பு, அதாவது அதிகாரம் இல்லாத ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதை எல்லா சந்தர்ப்பத்திலையும் அனுமதிச்சுட்டு இருக்க முடியாது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கொள்கை முடிவு, பாலிசி டெசிஷன். எந்த காரணத்துக்காக எந்த அறநிலையத்தையும் அரசு கையகப்படுத்த முடியாது, நிச்சயமாக வழிபாட்டு தலங்களை கைப்பற்ற முடியாது. அதாவது பாலிசி டெசிஷன் அப்படிங்கிற காரணத்துக்காக.
4வது பாயிண்ட், செயல் அலுவலரை நியமிக்க முற்படும் போது அறங்காவலரை நீக்க முற்படும் போதும் இயல்பான அடிப்படை நீதியை, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத இந்த துறையும் அரசும் பின்பற்ற வேண்டும். இப்படி தெளிவான நீதிமன்ற தீர்ப்புகளும் டைரக்ஷன்ஸ் வழிகாட்டுதல்களும் இருக்கிறப்பையும் அதையெல்லாம் பின்பற்றாமல் சட்ட விதிகளை மீறி ஆயிரக்கணக்கான கோயில்களை இந்த அறக்கட்டளைத்துறை கைப்பற்றி இருக்குது. இது மட்டும் இல்லை, அடிப்படையான அரசியல் நிர்ணய சட்டம், வழிபாட்டு தலங்கள் சட்டம், அதாவது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991, தமிழ்நாடு கோயில் நுழைவு அதிகார சட்டம் 1947, அதாவது தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947, இந்த 3 சட்டம் இல்லாமல் தன்னோட துறைக்குனே பிரத்யேகமாக ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் 1959 ஆகிய சட்டங்களில் முக்கியமாக இருக்கிற விதிகளை இந்த துறை தினம் மீறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சில விதிமீறல்களை இங்கே நம்ம பார்ப்போம். கோயில் நிர்வாகத்தை இந்த துறை எடுத்துக்கிட்டால் 3 வருஷங்களில் நிர்வாகத்தை சீர் செஞ்சு திரும்பவும் அறங்காவலர்கிட்டயே ஒப்படைக்கணும். எப்பொழுதும் கோயிலை தன்வசம் வைத்திருக்க உரிமையே கிடையாது. 2வது, 2 சமய பிரிவுங்களுக்கு நடுவில் மத சம்பந்தமாக வழிபாட்டு சம்பந்தமான எந்த ஒரு வழக்கையும் நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்க கூடாது. என்னன்னா 1947வது வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எந்தெந்த பிரிவினருக்கு என்னென்ன உரிமைகள் இருந்துச்சோ அந்தந்த உரிமைகள் அப்படியே தொடரணும். நீதிமன்றங்களுக்கே இந்த அதிகாரங்கள் இல்லை, இந்த மாதிரி விசாரிக்கிற அதிகாரங்கள், தலையிடுற அதிகாரங்கள் இல்லை. அப்படிங்கும்போது அறக்கட்டளைத்துறைக்கு நிச்சயமாக அந்த அதிகாரங்கள் கிடையாது. 3வது பாயிண்ட், ஒரு கோயிலில் இருக்கிற வழிபாட்டு முறைகளையோ உற்சவங்களையோ திருவிழாக்களையோ பூஜை முறைகளையோ நிறுத்தவோ மாற்றவோ புது வழிமுறைகளை அறிமுகப்படுத்தவோ அறங்காவலர்களோ அறக்கட்டளைத்துறையோ அரசோ எதுவும் செய்யக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கோயிலில் இருக்கிற வழிபாட்டு முறைகளையோ உற்சவங்களையோ திருவிழாக்களையோ பூஜை முறைகளையோ நிறுத்தவோ மாற்றவோ புது வழிமுறைகளை அறிமுகப்படுத்தவோ அறங்காவலர்களுக்கோ அறக்கட்டளைத்துறைக்கோ அரசுக்கோ எதுவுமே இது மாதிரி செய்யக்கூடாது. இவை யாவும் கோயில் வழக்கம் போல், அதாவது 1947வது வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தொடரணும். எந்தவித சமய உரிமைகளிலும் வழிபாட்டு உரிமைகளிலும் இந்த அறக்கட்டளைத்துறையோ அரசோ எந்த காலத்திலும் எந்த குறுக்கீடுகளும் செய்யக்கூடாது. இதுதான் ரூல். 4வது பாயிண்ட், ஒரு கோயிலில் அதோட வழிபாடு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு எந்த தொடர்பில்லாத கட்டடங்களை கோயில்களை எழுப்புவதோ கட்டுவதோ கூடாது. 5வது பாயிண்ட், அறங்காவலர்கள் பதவி காலியாக இருக்கும்போது நியமிக்கப்படுற தக்கார் 1 வருஷத்துக்கு மேலே நியமிக்கப்படக்கூடாது. இதில் ஒரு பெரிய அக்கிரமத்தை தொடர்ந்து கூசாமல் இந்த அறக்கட்டளைத்துறை செஞ்சுட்டு வருது. அதாவது தன் துறை அதிகாரிகளையே தக்கார்களாக பல கோயில்களுக்கு நியமனம் செஞ்சுட்டு இருக்குது. இதை விட பெரிய அநியாயம் என்னன்னா, இந்த கோயிலில் ஈஓவே, அதாவது செயல் அலுவலரே அந்த கோயிலுக்கு தக்காராகவும் நியமிக்கப்படுறாங்க. அதாவது அதிகாரியும் தலையாரியும் ஒன்றாயிட்டா விடிய விடிய கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் இது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம அறக்கட்டளைத்துறை தான். 6வது பாயிண்ட், கோயில்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் நியமிக்கப்படுற செயல் அலுவலருக்கு அதோட சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரங்கள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். தெளிவாக புரிஞ்சுக்கணும், சொத்துக்களை மட்டும்தான் நிர்வகிக்கிறதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படணும். 7வது பாயிண்ட், மத சமூக கோயில்களை, அதாவது உதாரணம் சொல்லணும்னா சைவம் வைணவம், அம்மத சமூகத்தினரே நிர்வாகம் செய்யணும். இந்த கோயில்களில் அரசு அதிகாரிகள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. இதை உச்சநீதிமன்றம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. 8வது பாயிண்ட், எல்லா திருமணங்களும் ஆதீனங்களும் தனி மத சமூகங்களும் என, அதாவது ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு கருதப்பட வேண்டும். எல்லா திருமணங்களும் தனி மத சமூகங்கள் என கருதப்பட வேண்டும். இந்த மடங்களில் மட்டும் இல்லை, இந்த மடங்களை சேர்ந்த கோயில்களில் கட்டளைகளில் அறநிலையங்களில் என எல்லாத்துலேயுமே இந்த துறை எந்தவித அதிகாரமும் செலுத்த முடியாது. இதை இந்த துறை சட்டமே பிரிவு 107 தெளிவாக சொல்லுது. மடங்களில் நிர்வாக குறுக்கீடுகள் செய்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட இந்த துறை நிர்வாக கட்டணம் எப்படி வசூலிக்கலாம்?
இந்த விதிமீறல்கள்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு வருது இந்த அறம் இல்லாத துறை. இனியும் இந்த மாதிரி ஒரு துறை வந்து நம்ம கோயில்களை எல்லாம் சீரழிச்சிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம மனசு எழுப்புற கேள்வி. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அறக்கட்டளைத்துறை செய்யும் நிர்வாகத்தின் அழகு. செயல் அலுவலர், உதவி ஆணையர், துணை ஆணையர், இணை ஆணையர், கூடுதல் ஆணையர், ஆணையர், சிறப்பு ஆணையர், அரசு செயலர், இவங்க எல்லாம் பட்டப்பகல் கொலைக்கு 8 பேர் காவல் அப்படிங்கிற பழமொழிக்கு உண்மையான விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்தவங்க தான். சாதாரணமாக எந்த ஒரு அரசு துறையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய கொள்ளை, ஊழல் இதெல்லாம் விட இந்த துறையில் வந்து ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஊர் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், அந்த செலவையெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் இந்த அறக்கட்டளை துறையிட்ட சொல்லி பாருங்கள். அவங்க உங்களை படுத்துகிற பாட்டிலையும் கொடுக்குற செலவுலையும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடும். அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. இவங்களோட நிர்வாகத்திறனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இது பல பாயிண்ட்டுகளாக இருக்குது. அது வந்து மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 12 பாயிண்டில் ஒவ்வொன்றா பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, கோயில் நிர்வாகம் செய்கிறதுக்கு இந்த துறை வந்து 12%, தணிக்கை செய்கிறதுக்கு 4%, கோயிலோட மொத்த வருவாயிலிருந்து எடுத்துக்குது. சட்டப்படி பார்த்தா இந்த மொத்த வருவாயில் வருஷம் வர்ற வருவாய் வருமானம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலோட நிலபுலன், தங்கம், வெள்ளி இதெல்லாம் விற்கிற தொகை, நன்கொடை, இந்த மாதிரி அதிலிருந்து வர்ற கேபிட்டல் ரெசிப்ட் அதையும் கணக்கில் சேர்த்து அதிலிருந்தும் 16% எடுத்துக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு விரோதமாக அநியாயமாக இது சேர்க்கப்படுது. 2வது பாயிண்ட், நிர்வாக தணிக்கை கட்டணமாக 16% எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கோயில் ஊழியர்கள் சம்பளத்துக்காக மொத்த வருவாயிலிருந்து 25% வந்து 40% வரைக்கும் இந்த துறை வந்து எடுத்து செலவழிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. செலவழிச்சிட்டும் இருக்காங்க. அதை இப்போ அந்த கோயில் வருமானத்தில் பாதிக்கு மேலே நிர்வாக செலவுக்கே போயிடுது. கோயில் வருவாயிலிருந்து 40% வரைக்கும் சம்பள செலவுன்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய கோயிலில் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள், அந்த மாதிரி வந்து கோயில் வழிபாடு சம்மந்தப்பட்ட பணியாளர்களுக்கு ஒரு சம்பளமோ, நல்ல சம்பளமோ, அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமோ கூட தர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பல பெரிய கோயில்களில் அர்ச்சகருக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல. அர்ச்சனை சீட்டு பணத்தில் பங்கு மட்டும்தான் இந்த துறை அதிகாரிங்க வந்து கொடுக்குறாங்க. கோயிலெலாம் எந்த காரணத்துக்காக ஏற்படுத்தினாங்க? அதாவது கோயிலில் தினசரி நித்திய பூஜைகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த நித்திய வழிபாட்டுக்கு எவ்வளோ இந்த கோயில் வருவாயிலிருந்து செலவாகுது தெரியுங்களா? வெறும் 1-2% அவ்வளோதான். ஆக நிர்வாக செலவுக்கு 40%, 16% 12% நிர்வகிக்கிறதுக்கு, 4% ஆடிட்டிங்க்கு, சம்பளத்துக்கு 40%, இப்படி இதெல்லாம் வந்து முக்கால்வாசி இதுக்கே போயிடுது. கோயிலோட பூஜைகள், அதோட முறைகள், ஆகமங்கள் இதுக்காக வந்து வெறும் 1-2%. அப்போ இது எப்படின்னா சொமகூலி முக்காப்பணம், சுண்டக்காய் காப்பணம். இந்த பழமொழி வந்து 100% இந்த அறக்கட்டளை துறை செய்கிற வேலையில் நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, 3வது பாயிண்ட், இந்த கோயில்களை பராமரித்து வருமானத்தை உறுதி செய்கிறதுக்கும், அந்த வருமானத்து மூலமாக இந்த கோயிலில் நடந்துகிட்டு இருந்த கட்டளைகள்லாம் ஒழுங்காக நடத்தி, அது என்னென்ன காரணத்துக்காக அந்த கட்டளைகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த கட்டளைகள்லாம் நடத்துறதுக்காக தான் இந்த சட்டமே போட்டிருக்கோம் அப்படின்னு வக்கனையாக இந்த அரசாங்கம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒழுங்காக செய்கிறாங்களா எப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த சொத்தை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கணக்கு பாருங்கள். கோயில்களுக்கும் கட்டளைகளுக்கும் சேர்த்து மொத்தமாக தமிழ்நாட்டில் 4.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான மனைகள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. இந்த சொத்துக்கள்லாம் இருந்து வர்ற வருமானம் எவ்வளவு வருமானம் வசூலிக்கப்படாமல் இருக்குது, எத்தனை வருஷமாக இந்த வருமானம்லாம் வசூலிக்கப்படாமல் இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிற நடவடிக்கையில் என்ன, எவ்வளோ தொகை பாக்கி இருக்குது, எத்தனை வழக்கு இது வரைக்கும் போடப்பட்டிருக்குது, பாக்கி தொகைகளை வந்து கட்டுறதுக்கு நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பு கொடுத்த முன்னாடி வசூலிக்கப்பட்ட தொகை என்ன, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நம்ம கேட்டோம். இந்த தகவல்லாம் கேட்டதுக்கு இந்த துறை கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா?
எங்களிடம் இது சம்மந்தமாக எந்த தகவலும் இல்லை அப்படின்னு இந்த துறையோட தகவல் அலுவலர் கூறிட்டார். அப்படின்னா இது ஒன்றே நமக்கு போதாதா? நீங்கள் கோயில்களை நிர்வாகம் பண்ணுற லட்சணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, கோயில்களை விட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? அடிப்படை கடமை, அடிப்படை காரணம் என்ன சொல்லிட்டு உள்ளே வந்தாங்களோ அந்த அந்த வேலையை கூட இவங்க முழுசாக ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க. சரி, 4வது பாயிண்ட். இந்த துறையிலிருந்து தகவல் அறியும் சட்டம் மூலம் நம்ம தகவல் வாங்கணும்னா அது விலைமூரில் வெண்ணெய் எடுக்கிறத விட கஷ்டம். எப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே நம்ம தகவலை கேட்டோம்னா அதை எப்படி இழுத்தடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கலையாகவே இவங்க கற்று வச்சுருக்காங்க. அதில் இந்த துறையில் இருக்கிற அலுவலர்களுக்கெல்லாம் சிறப்பாக பயிற்சி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, அந்தளவுக்கு இதில் இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலை பற்றியோ அல்லது இந்த துறை பற்றியோ ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் இழுக்கடிப்பாங்க. அப்புறம் அந்த 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமை. ஆனால் 30 நாள் கழித்து நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டியது வரும், கண்டிப்பாக வரும். அப்படி மேல்முறையீடு செய்யறதுனா யாருக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாது. அதை ரொம்ப பரம ரகசியமாக காப்பாற்றி வச்சுருப்பாங்க. நீங்களும் உத்தேசமாக அதை கமிஷனருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் கமிஷனருக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஒரு மாதம் சட்டத்தில் அனுமதி இருக்குது இழுத்தடிக்கிறதுக்கு. ஒரு மாதம் அவங்க பதில் சொல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எந்த பதிலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாநில தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டியது வரும். அப்படி நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கப்புறம் 1 மாதமோ அல்லது 2-3 மாதம் கழிச்சோ தகவல் ஆணையம் உத்தரவு போடும். அப்படி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் போனால் போகுது அப்படின்னு சொல்லி இந்த அறக்கட்டளைத்துறை அறகுறையாக சில தகவல்களை தருவாங்க. இப்படி தான் இந்த நாட்டு குடிமகன்களுக்கு தகவல் பெறும் உரிமை அறக்கட்டளைத்துறையால் சர்வ ஜாக்கிரதையாக பேணப்பட்டு வருகிறது. சரி, 5வது பாயிண்ட். தகவல் அறியும் சட்டம் 2005 கீழே ஒவ்வொரு துறையிலையும் சில முக்கிய தகவல்களையும் ஆவணங்களையும் தானாக முன்வந்து தரணும். சரிங்களா? நம்ம கேட்கணும்னு கிடையாது. அப்படி தர வேண்டிய தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் விளக்கமாக கூறியிருக்காங்க. அதாவது தகவல் அறியும் சட்டம் 2005. அது மட்டும் இல்லை, மேலும் ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறையோட தகவல் வழங்க அதிகாரியோட பேர், மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படிங்கிற தகவல்லாம் எல்லாருக்கும் தெரியும்படியாக அவங்க செய்யணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. ஒரு தகவல் அறிகிற விண்ணப்பத்தை பரிசீலித்து கேட்குற தகவல்களை கொடுக்காமல் இருக்கும்போதோ அல்லது மறுக்கும்போதோ அதுக்கு உண்டான காரணங்களை விளக்கி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அது குறித்து யாருக்கு மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிற விவரமும் நம்ம தந்தாகணும், அந்த துறையை தந்தாகணும். இந்த இத்தனை விதிமுறைகளையும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இருக்கிற ஒரே ஒரு துறை தமிழக அரசு துறை எதுன்னா இந்த அறக்கட்டளைத்துறை தான். பல வருஷமாக இது இப்படி தான் இருந்துகிட்ருக்குது. 6வது பாயிண்ட். தான் வசூலிக்க வேண்டிய குத்தகை தொகையையும் கட்டட நில வாடகைகளையும் வசூலிக்காமல் கோயிலோட நலன்களையும் பழக்க வழக்கங்களையும் ஆகம விதிகளையும் புறந்தள்ளி விட்டு பல வழிகளில் இவங்க இந்த துறை பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கோயிலுக்கு வெளியில் தயாரித்து பிரசாதம் அப்படிங்கிற பேரில் பக்தர்களை ஏமாற்றி கோயிலுக்குள்ள உணவுப் பொருட்களை, அதாவது ஸ்வீட் ஸ்டால் மாதிரி பிரசாதம்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. ஆனால் அது பிரசாதங்களே கிடையாது. ஒருத்தரே நிறைய கோயில்களுக்குள்ள பிரசாத கடை வச்சிருப்பார். இவருக்கும் இந்த துறை அதிகாரங்களுக்கும் ஏதாவது எழுதப்படா உடன்படிக்கைகள்னு இருக்கும். அந்த உடன்படிக்கைகள் காரணமாக தான் அந்த நபர் தொடர்ந்து இப்படி எல்லா கோயிலையும் இப்படிலாம் ஸ்வீட் ஸ்டாலு கோயிலுக்குள்ளே நடத்திட்டு இருக்கார். அதை பிரசாதம்னு சொல்லி ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. சரி, 7வது பாயிண்ட். பணம் கொடுக்கறதுனால முன்னுரிமையாக கோயிலுக்கு அதர்வ தரிசனம் பண்ணுறது இந்த தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் தான் இருக்கும். நீங்கள் பார்க்க முடியும். பணம் கொடுத்துட்டா அவங்க முன்னாடி போயிடலாம், க்யூவில் நிற்க தேவையில்லை, எந்த இதுவும் கிடையாது. பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி சாமி தரிசனம், பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி சாமி தரிசனம். பணம் பெற்று முன்னுரிமை அளிக்கும் இச்செயல் அரசியல் சாசன அடிப்படை உரிமை 25க்கு விரோதமானது. லட்சக்கணக்கில் பக்தர்கள் வர்ற சபரிமலை கோயில்லையோ இல்லை குருவாயூர் கிருஷ்ணர் கோயில்லையோ இந்த மாதிரி அநியாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது.
தரிசன கட்டணங்கள் மட்டும் இல்லை, இந்த இந்த கோல்டு கார்டு ஸ்கீம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. எப்படின்னா 5,00,000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கோல்டு கார்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் வந்து புரவலர் திட்டமாமா. இது எப்படின்னா அந்த கார்டை வாங்கிட்டா அந்த கார்டு வாங்கினவரும் அவரை சேர்ந்த 5 பேரும் தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் வேணாலும் வரிசையில் நிற்காம நேராக உள்ள சாமிக்கிட்ட போய் நின்று சாமி கும்பிட்டு வரலாம். இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு புது ஒரு திட்டத்தையும் இந்த தமிழக அரசாங்கம் கொண்டாந்துருக்கு. அது எப்படின்னா பிளாட்டினம் கார்டு. நீங்கள் இது மூலமாக 1 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 10 பேரை கூட்டிகிட்டு எந்த கோயிலுக்கு வேணாலும் எந்த வரிசையிலையும் நிற்காம உள்ளே போய் நீங்கள் சாமி கும்பிடலாம். சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து மனசுட்டு வந்து போகணும். அது மட்டும் இல்லை, இந்த பிளாட்டினம் கார்டு வாங்கிட்டா ஒரு 15 பெரிய கோயில்களுக்கு சொந்தமான விடுதிகளில் இவங்க இலவசமாக தங்கிக்கலாம். இவங்க நன்கொடை வாங்கிறதுக்காகவும் இந்த கோயில் சொத்துக்களை இவங்க நன்கொடை வாங்கி பணத்தை பெருக்கி இவங்களோட சொந்த அரசு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்துறதுக்காக கோயில் சொத்தையெல்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. பணத்துக்காக இன்னும் இது வரைக்கும் கோயில் சிலையெல்லாம் வாடகை கூடாமல் இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 8, அறங்காவலர்களுக்கு எந்த சிறப்பு தகுதியும் வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க மனநல சரியில்லாமல் இருக்கணும், அந்த மனநல சரியில்லாத அந்த பிரச்சனை இல்லாதவங்களா இருக்கணும், தான் ஒரு ஹிந்து அப்படிங்கிறவங்களா இருக்கணும், அப்புறம் திவால் ஆகாதவராக இருக்கணும். அவ்வளோதான். இந்த இந்த அடிப்படை தகுதி மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி எந்த சிறப்பு தகுதியும் தேவையில்லை. அந்த தமிழக அளவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெரிய மனுஷங்களை மட்டும் சம்பிரதாயத்துக்காக முக்கியமான கோயில்களுக்கு அறங்காவலர்களாக தமிழக அரசு நியமனம் பண்ணிடுவாங்க. மற்ற அறங்காவலர் பதவிங்க எல்லாத்தையுமே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அறங்காவலர்களாக கொடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா ஆளுங்கட்சியினர் அவங்களே அறங்காவலர்களாக இருப்பாங்க. அந்த அரசு துறையை சேர்ந்தவங்க அதிகாரிங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்வோர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேட்குறது உறுதியாயிடும். அப்போ கோயிலோட நிர்வாகம் முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போன மாதிரி ஆகிடும். அப்புறம் என்ன, கோயில் முழுக்க ஒரு அரசு துறை ஆயிரும். அப்புறம் அரசு வச்சது தான் சட்டம். அந்த கோயிலுக்கு கடவுளாவது ஆகமாவது வெங்காயமாவது மண்டப கட்டளையாவது ஏதாவது எல்லாம் இவங்க வைக்கிறது தான் சட்டம், இவங்க நடத்துகிறது தான் பூஜை, இவங்க பண்ணுறது தான் பல வழக்கங்கள்லாம். பாயிண்ட் நம்பர் 9, கோயில்களும் அதில் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளும் அது மட்டும்தான் நம்ம கண்ணுங்களுக்கெல்லாம் தெரிய வரும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான கட்டளைகள் இருக்குது, அதோட சொத்துக்கள் பற்றின விவரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த கட்டளைகளும் அதோட சொத்துக்கள் பற்றியும் எந்த தகவல்களும் இந்த மலமுழுங்கி துறையிலிருந்து பெறவே முடியாது. எத்தனையோ பசுமடங்கள், வேத தேவார ஆகம பாடசாலைகள், அன்னச்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சுங்க. அத்தனை பித்தலாட்டமும் பண்ணது இந்த துறை தான். இந்த அத்தனை புண்ணியமும் இந்த துறைக்கு தான் வரும். 10வது பாயிண்ட், பெரிய வருமானம் மிகுந்த கோயில்களில் வருமானத்தில் நிர்வாக கட்டணம், தனி கட்டணம் அப்படிங்க போன்றதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த பணத்திலிருந்து எந்த வரமுறையும் இல்லாமல் அரசு இஷ்டப்படும் போதெல்லாம் பெரிய பெரிய தொகைகளை எடுத்துக்கும். உதாரணமாக புயல் வெள்ள நிவாரணம், கட்சிக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பொதுமக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, பஞ்சாயத்து நகராட்சி செலவு, பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, ஆணையரோட பொதுநல நிதி. அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த மறைந்த முதல்வர் அண்ணாதுரையோட இந்த நினைவு தினத்துக்கு கோயில் அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு சம்மந்தமில்லாத செலவுகளுக்கு கோயில் பணம் எடுத்து செலவு செய்யப்படும். சரி, அடுத்தது 11வது பாயிண்ட், கோயில்களை புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கு பல நூற்றாண்டு பாரம்பரியம் உள்ள கோயில்களை பால்படுத்துது இந்த அரசு துறை. சிறிதும் சம்பந்தமில்லாத தகுதி இல்லாத ஒப்பந்தக்காரர்களை நியமனம் பண்ணி ரொம்ப புராதனமான கலை அம்சங்கள் கொண்ட மண்டபங்களை இடித்து தங்களுக்கு இஷ்டமாக எப்படிலாம் இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி பளிங்கு கற்கள் அதை வச்சு தரையெல்லாம் போடுறது தான், கிரானைட், மார்பிள் இந்த மாதிரி கல்லை வச்சு தரை போடுறது, மக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களே குளியலை, பாத்ரூமில், டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுற டைல்ஸை கொண்டாந்து சன்னதிகளாக, அதுவும் கருவறைகளில் அந்த டைல்ஸை போட்டு கோயிலோட பாரம்பரியத்தைலாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு.
இது வந்து சர்வசாதாரணமாக ஒரு பாயிண்டில் சொல்லிட்டோம். ஆனால் ஒரு கோயிலோட சக்தியே அதோட ஆகமத்துலேயும் அதோட கட்டுமான தொழில்நுட்பங்கிறது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து சுத்தமாக தகுதி இல்லாத ஆளுங்களுக்கு கொடுக்கறதுனாலையும், இந்த மாதிரி மண்டபங்கள் அந்த கோயில் மண்டபத்தில் இருக்கிற சிலைகள் அந்த கலைச்செல்வங்களையெல்லாம் தூக்கி போகிறதுனால அது திரும்ப கடத்திட்டு போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போகுது. அதை பற்றி ஒரு சரியான விசாரணையோ முறையாக எதுவுமே இல்லை. இதை பற்றி பல பேர்கள் தன்னார்வ அமைப்புகள்லாம் வந்து இப்போ வழக்குகள் தொடுத்து பேப்பர்லாம் வருது. ஆனால் இதை பற்றி என்ன ஒரு ஸ்திரமான நடவடிக்கையும் இந்த துறையினரால் நடத்தப்படலை. இதையெல்லாம் செய்கிறவங்க சிறையில் அடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அரசாங்கமே இந்த வேலையெல்லாம் தன்னோட துறை மூலமாக செஞ்சிட்ருக்குது. இதனால் நூற்றுக்கணக்கான கோயில்கள், ஆயிரக்கணக்கான கோயில்கள் தன்னோட பல ஆயிரம் வருஷத்து பாரம்பரியத்தையும் கல்வெட்டுக்களையும் புராதனத்தையும் இழந்துக்கிட்டு வருது. இதை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்குது. இது இப்படியே போச்சுன்னா கோயில்கள் வந்து வெறும் காம்ப்ளெக்ஸ் கட்டடங்கள் மாதிரி தான் இருக்குமோ ஒழிய ஆகமங்களோ புராதனமோ இருக்கிற ஒரு கோயிலாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும். 12வது பாயிண்ட், அறக்கட்டளைத்துறையின் தணிக்கை. 1976 வருஷம் வரைக்கும் அறக்கட்டளைத்துறையோட தணிக்கைகள் ஆடிட்ஸ் எல்லாம் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை அப்படிங்கிற துறையோட லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அந்த துறையை சேர்ந்ததாக இருந்தது. அதாவது இந்த துறையோட கணக்கு வழக்கையெல்லாம் இந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு துறை வந்து தணிக்கை செஞ்சு அந்த தணிக்கையாளர்கள் வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் குறைபாடு இதுக்கெல்லாம் வந்து இந்த அறக்கட்டளைத்துறை பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்படி இன்னொருத்தர் தணிக்கை பண்ணி கேள்வி கேட்குற இதில் இருந்தால் இந்த கயவர்கள் கூட்டம்லாம் சும்மா இருக்குமா? இவங்க செய்கிற அக்கிரமெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கணும்ல. அதுக்கு உடனே என்ன பண்ணாங்க, 1976 வருஷம் இந்த துறையோட கணக்கு வழக்குகளை இந்த துறையில் இருக்கிற தணிக்கை குழுவே வந்து ஆடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடிட்டிங் பற்றி இன்னைக்கு நாம இப்போ வந்து ஒவ்வொரு கோயிலையும் இந்த துறையினரே தான் வந்து ஆடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஆறுதல் அளிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடிட்டர்ஸில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, வல்லவர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்கள்லாம் அவங்க கோயில் வருமானத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன ஊழல்கள் பண்ணுறாங்க, சொத்துக்களை எப்படி பாதுகாக்காமல் தவறுனாங்க, அது மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் எழுத முடியுமா ஒழிய அவங்க கோயிலில் இந்த அறமில்லாத துறையினரும் அரசியல்வாதிகளும் என்னென்ன தகுடுதத்தம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறது இதை பற்றிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தணிக்கை அப்படிங்கிற இதில் வராது. ஆடிட்டருங்கள்லாம் பெரிய கோயிலில் ஒரு குழுவாக டீமாக வந்திருந்து பல நாள் அங்கேயே இருந்து ஆடிட் பண்ணி அதை வந்து ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனருக்கு, அப்படி இல்லைன்னா இணை கமிஷனர், உதவி கமிஷனர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த அறிக்கையில் அந்த தணிக்கை ஆண்டில் அவங்க என்னெல்லாம் குறைபாடெல்லாம் பார்த்தாங்களோ அது கடுமையான குறைபாடு எது, வரவேண்டிய வருமானம் என்னென்ன இழப்பு உண்டாக்கியிருக்காங்க, அது மாதிரியான தகவல்களெல்லாம் பத்தியாக எழுதி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி நான் சுட்டி காட்டின குறைபாடுகள்லாம் எது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதும் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. ஆணையரால் அந்த குற்றச்சாட்டுகள் மேலே, குறைபாடுகள் மேலே, அதை செய்தவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறத அந்த அறிக்கையை படித்தா தெரிஞ்சுக்குவார். அந்த அறிக்கையை படித்தாலே நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டுகளில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றங்கள் கூட இருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறவங்க மேலேயும் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு என்கொயர் பண்ணி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் கோயிலில் வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த செயல் அதிகாரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, கோயில் பணியாளர்கள் நிறைய பேர் அவங்க வேலையே இழக்க வேண்டியது வரும். அவங்க கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். அவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி கடுமையான குற்றத்தை எல்லாம் செஞ்சுட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கல்ல, இந்த அறிக்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கல்ல, இந்த கமிஷனர்கள், இணை கமிஷனர்கள், அவங்க மேலேயும் கிரிமினல் குற்றம் நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் தெரிஞ்சும் இந்த காரியத்துக்கு வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டும் செயல்படாமல் இருக்காங்க. தணிக்கை அறிக்கையெல்லாம் நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு சில தணிக்கை அறிக்கையெல்லாம் எடுத்து நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மானமுள்ள ஹிந்துவாக இருந்தாலும் அப்படியே கடுமையான ஒரு வேதனை, கோபம் எல்லாம் கண்டிப்பாக வரும். சில உதாரணத்தை தரேன், நீங்களே பாருங்கள்.
இப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அந்த கட்டணச்சீட்டு இருக்குல்லங்க, அதில் வந்து அடிக்கட்டைகள், அதான் கவுண்டர் ஃபைல்ஸ், அதில் வந்து ஒரு வருஷத்தில், அதாவது பசலியாண்டு 1415 அந்த வருஷத்தில் மட்டும் செய்யப்பட்ட ஊழல் 1.5 கோடி. இது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த கோயிலில் ஒரே வருஷத்தில் அனுமதி வாங்காமல் வசூல் பண்ண தொகை 4.25 கோடி. அதில் 2.6 கோடிக்கு மேலே நன்கொடையாக கொடுத்துட்டாங்களாம். கோயில் சொத்தை எடுத்து நன்கொடை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அந்த கோயிலில் பஞ்சாமிர்தம் உண்டான பிரசாதங்கள்லாம் பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கோயிலில் பஞ்சாமிர்தம் உண்டான பிரசாதங்களில் ஒரு வருஷத்தில் செய்யப்பட்ட ஊழல் மட்டும் 56 லட்சம். பல கோடி ரூபா மதிப்புள்ள 38 லட்சம் கன அடி கிரானைட். திருச்செந்தூர் கோயில் நிலத்தில் இருந்த 38 லட்சம் கன அடி கிரானைட்டு பல கோடி ரூபா மதிப்புள்ளது. அதை வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்க. பழனி கோயிலோட பணம் 3.5 கோடியை எடுத்து அரசாங்கம் பழனியில் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்குது. மாசாணியம்மன் கோயில் பணத்தை எடுத்து இன்னோவா கார் வாங்கி அந்த காரை அம்மன் முன்னாடி பூஜை போட்டு அந்த காரை நேராக சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த அறக்கட்டளைத்துறையோட அரசு செயலாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்துருந்த காரோட இந்த காரையும் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த வண்டிக்கு தேவையான பெட்ரோல் செலவு எல்லாத்தையும் இந்த மாசாணியம்மன் கோயில் நிதியிலிருந்து எடுத்து இன்னும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபா மதிப்பு இருக்கிற ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலுக்கு சொந்தமான நிறைய சொத்துக்களை வந்து அதிகாரிகளோட துணையோட முஸ்லீம்களுக்கு கிரயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க. கிரைய தொகை எவ்வளோ தெரியுங்களா? 19,000. அந்த தொகை கூட இன்னும் அவங்க வந்து வாங்கலை. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு சொந்தமான கோயில் வீடுகளுக்கு என்ன வாடகை வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? 1.25 ரூபா, 3/4 ரூபா, 12 பைசா, 69 பைசா, 1.25 ரூபா. இதெல்லாம் வந்து கோயில் வீட்டுக்கு வாடகைங்களாமா. அப்புறம் அமைச்சரோட கார் ஓட்டுநருக்கு, அதாவது டிரைவருக்கு வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நிதியிலிருந்து சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும், இந்த அறக்கட்டளைத்துறை வந்து கோயிலுக்குள்ளே வந்தது காரணமே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது நல்லது நாம் பச்சையாக தெரிஞ்சுக்கலாம். மாற்றி அமைச்சிட்டாங்க. கோயில் ரெஜிஸ்டர். ஒரு கோயிலை அறக்கட்டளைத்துறை அதோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்குதுன்னா அதோட நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்ததே அது செய்ய வேண்டிய முதல் காரியம் சொத்து பதிவேடு ஒன்றை உருவாக்கணும். அப்படி சொத்து பதிவேடு ஒன்றை உருவாக்கணுன்னா அந்த பதிவேட்டில் கோயிலுக்கு இருக்கிற அசையா சொத்துக்கள் என்னென்ன, அசையும் சொத்துக்கள் என்னென்ன, நகைகள், சிலைகள், மரங்கள், நிலங்கள், இதெல்லாம் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் கோயிலோட மரபுகள் என்னென்ன, சன்னதிகள் என்னென்ன, பூஜை முறைகள் என்னென்ன, விழாக்கள் என்னென்ன, அறங்காவலர் யார் என்ன, இதை பற்றின தகவல்கள், சிலைகளோட விவரம், கட்டளைகளோட விவரம், இந்த மாதிரி அத்தனையும் பதிவு பண்ணும். இந்த பதிவேட்டை தான் கோயில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவேடு தான் கோயிலோட ஆதார பதிவேடு. இதுதான் வந்து அந்த கோயிலுக்கு நியமிக்கப்படுற அதிகாரியோட முதல் கடமை, ஆதார கடமை. இந்த பதிவேட்டில் இப்படி சேர்க்கப்படுற பதிவேடு வந்து வருஷம் கோயிலுக்கு புதுசாக சேர்கிற சொத்துக்கள் என்னென்ன, வருஷம் சொத்துக்கள்லேருந்து எது நீக்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ணுற தகவல்கள்லாம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா தொகுத்து அதை ஒரு அறிக்கையாக கமிஷனருக்கு சப்மிட் பண்ணும். இந்த விஷயங்களையெல்லாம் சட்டப்பிரிவு 29, அதாவது அந்த பதிவேடு உருவாக்கணும்னு சொல்கிறது, சட்டப்பிரிவு 30, அதில் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் நீக்கப்படுற சொத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, சட்டப்பிரிவு 31 அந்த 10 வருஷமாக சேர்த்த தகவல்களை தொகுத்து கமிஷனருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரிவு எல்லாம் வந்து சட்டத்திலேயே சொல்லியிருக்குது. அப்படி இந்த ஆதார கடமைன்னு சொல்லப்படுற இந்த கோயில் ரெஜிஸ்டர் பணியை இந்த கோயில்கள்லாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்களா, ஒவ்வொரு வருஷமும் சேர்க்குறாங்களா, சேர்த்ததெல்லாம் தொகுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 25 கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கோயில் அதிகாரிங்கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த கோயில் ரெஜிஸ்டர் பற்றி தகவல் கேட்டோம். சில கோயில்களில் வந்து தகவல் வந்து தரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க. சில கோயில்களில் அந்த ரெஜிஸ்டர் காணாமல் போயிடுச்சு, சில கோயிலில் நஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த தகவல்கள் தராமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க.
இதில் வந்து இன்னும் வேடிக்கை என்னென்னா, ஒரு சில கோயிலில் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டரே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரிவு 29, 30, 31 இந்த பிரிவுகள் கீழே செய்ய வேண்டிய ஆதார கடமையே செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். இப்படி செய்யாமல் இருக்கிற கடமையை கண்டிக்காமல் கண்காணிக்காமல் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே கிரிமினல் குற்ற தண்டனைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தான். உதாரணமாக சொல்லணும்னா, பழனி கோயிலில் ரிஜிஸ்டர் ரொம்ப நஞ்சு போன நிலையில் இருக்குதான், அதனால் அதோட காப்பியை வந்து தர முடியாதான். வடபழனி கோயிலில் தேடி பார்த்ததில் ரெஜிஸ்டர் காணாமல் போயிடுச்சான். திருச்செந்தூர் கோயிலில் ரெஜிஸ்டர் கோயில் ரொம்ப பெருசான், அதனால் அதை தர முடியாதான். ராமேஸ்வரம் கோயில் அதிகாரி வந்து அவருக்கு வந்து வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை தர முடியாதாம்மா. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பற்றி கேட்ட கேள்வியில் 4-5 கேள்வியில் அவரோட அலுவலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்காமா. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அவர் செயல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு படி மேலேயே போய் ரெஜிஸ்டர் படி ஒன்று கொடுத்தா அதை வாங்குறவங்க கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான், அதனால் அவர் தரமாட்டாராம். சொத்து பதிவேடும் ஆதார பதிவேடும் ஆகிய ரெஜிஸ்டர்கள் கோயில்களில் ஒன்றும் போல் காணாமல் போகிறதும், அதே மாதிரி வருஷம் கண்டா இவங்க வந்து அதில் தகவல்கள் சேர்க்காமல் 10 வருஷத்துக்கு ஒருக்கா அதை தொகுக்காமல் இருக்கிறதெல்லாம் இத்தனை விஷயங்களை ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது கோயில் சொத்துக்கள்லாம் நல்லாவே கொள்ளையடிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல நிர்வாக ரத்னங்களை நம்மளால் சுட்டி காட்ட முடியும். நேரம் கருதி அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இதோட முடிச்சுக்கிறோம். இந்த கோயில் பணத்தை இப்படிலாம் சூறையாடுற இந்த துறை கோயில் உற்சவ மூர்த்திகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் நிறைய கோயில்கள்லேருந்து அந்த உற்சவ மூர்த்திகளெல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்துல பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வெறும் இடத்துல வச்சு பூட்டி வச்சிட்றாங்க. அந்த சாமி விக்கிரகங்கள் எதுக்குமே சரியான பூஜைகள் கிடையாது. கைகூசாமல் கோயில் பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ணுற இந்த அரசாங்கமும் அறக்கட்டளைத்துறையும் ஒவ்வொரு கோயிலையும் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து இந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறதுல இவங்களுக்கு என்ன வந்துட போகுது? கோயில்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சால் அப்படி என்னன்னா இப்போ இவங்களுக்கு பிரச்சனை? இவங்களுக்கு சொத்தை பாதுகாக்கிறது, வருவாயை ஒழுங்காக வசூலிக்கிறது, இதெல்லாம் தானே இவங்களோட அடிப்படை கடமையை. அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு கோயில் சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் இதிலெல்லாம் வந்து குறுக்கிட்டு தேவையில்லாத வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க இவங்களோட அடிப்படை ஆதார கடமைகளெல்லாம் செய்யாமல் தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க, ஏமாற்றிக்கிட்டு வர்றாங்களே. இதை பற்றிலாம் கேட்குறது யார்? கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வேண்டாம் அறநிலையத்துறை. ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழர்கள் அனைவரும் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும். பல கல்வி நிலையங்களையும் மருத்துவமனைகளையும் வணிக வளாகங்களையும் நிறுவி அவற்றால் பெரும் பயன் பெற்று வருகின்றனர் கிறிஸ்தவ சமயத்தினர். திருமடங்களும் ஆதீனங்களும் நடத்தி வரும் பள்ளி கல்லூரிகளையும் வேத ஆகம பாடசாலைகளையும் சிறிதும் கூச்சமின்றி தான் நடத்துவதாக சொல்லிக்கொள்ளும் அறக்கட்டளைத்துறை இந்த 60 ஆண்டு காலங்களில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கியுள்ளது? எத்தனை மருத்துவமனைகளை துறையால் தொடங்கப்பட்டுள்ளன? எத்தனை பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டுள்ளன? எத்தனை வேத ஆகம தேவார திவ்ய பிரபந்த பாடசாலைகள் தொடங்கப்பட்டன? கோயில்களுக்குள்ள பல லட்சக்கணக்கான சொத்துக்களின் உண்மை வருமானத்தில் 1/3 பங்கு வந்தாலே அவை ரூபாய் 5000 கோடிகளை தாண்டும். ஆண்டுதோறும் பல கல்லூரிகள் தொடங்கப்பட்டு ஏழை இந்துக்களுக்கு படிப்பு வசதிகள் செய்து தர முடியும். மாவட்டந்தோறும் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டு சிறப்பான இலவச சிகிச்சை இந்து மக்களுக்கு அளிக்க முடியும். கோயில்களை சுத்தமாகவும் புராதன சிறப்போடும் போற்றி பாதுகாக்க முடியும். கோயிலை சார்ந்தவர்கள் வாழ்வில் முன்னேற்றமும் கலை, தமிழ் இலக்கியம், தேவார திவ்ய பிரபந்தம் போன்றன வளமை போல் மீண்டும் தமிழர் இல்லங்கள் தோறும் மலரும். இன்னும் பல பல நற்பயன்கள் பெறும் நல்ல வாய்ப்பினை தங்கள் கோயில்களை தாங்களே நிர்வாகம் செய்யாததால் தமிழ் இந்துக்கள் பல தலைமுறைகளாக இழந்து நிற்கின்றார்கள். இவ்வாறு தங்கள் கோயில் மூலம் தாங்கள் முன்னேறினால் அந்த கோயில்களிடம் தமிழ்நாட்டு இந்துக்கள் மிகுந்த நன்றி உணர்வோடு இருப்பதோடு அந்த கோயில்களில் பற்றுதல் உடையவர்களாக என்றும் இருப்பார்கள். இது இலவசங்களை அள்ளி கொடுத்தும் வாக்கு வங்கி அரசியல் நடத்தியும் தங்கள் பிளப்பை ஓட்டும் அரசியல் கட்சிகளுக்கு பேரிடராக முடிவதோடு கோயில்களிலிருந்து அவர்கள் கொள்ளையடிக்க முடியாமலும் செய்துவிடும். இந்த காரணங்களால் தான் தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று போல கோயில்களை தமிழ் இந்துக்களிடம் திரும்ப தரக்கூடாது என்பதில் ஒற்றுமையோடு இருக்கின்றனர். இந்த அறநிலையத்துறையின் செயல்பாடுகளால்
கோயில்கள் தம் பாரம்பரிய சிறப்பையும் சொத்துக்களையும் புனிதத்தன்மையும் இழந்து நிற்கின்றன. இச்செயல்கள் தொடர்ந்தால் தமிழக இந்துக்களுக்கு எந்த காலத்திலும் ஈடு செய்ய இயலாத இழப்புகள் ஏற்படும். இந்து மக்களின் வழிபாட்டு தலங்களை மட்டும் குறிவைக்கும் அரசின் இந்த செயல்கள் இந்து மக்களின் அரசியல் சாசன அடிப்படை உரிமைகளுக்கே விரோதமானவை. அரசியல் சாசனம் 26 கூறியபடி இந்து மக்கள் தங்கள் கோயில்களையும் அறநிலையங்களையும் நிர்வகிக்க வேண்டும். அத்தகைய நிர்வாகத்தில் ஊழலும் நிர்வாக குறைபாடுகளும் வராமல் செய்ய மிகச் சிறப்பான நிர்வாக கட்டமைப்புகள் இந்து மத பெரியோர்களாலும் சட்ட நிர்வாக வல்லுநர்களாலும் செய்து தரப்பட வேண்டும். இது கடினமான செயலன்று. இந்த இன்டர்நெட் யுகத்தில் வெளிப்படையான நிர்வாகத்தை மேற்கொள்வதும் அவற்றில் தனிநபர் ஊழல் இல்லாமல் பார்த்து கொள்வதும் எளிமையான செயல்களே. பல சம்பிரதாயங்களைச் சேர்ந்த இந்து மத துறவிகள் பெரியோர்கள் வழிகாட்டுதலும் வழிபாடு நிர்வாகம் முதலியவற்றில் அவர்களால் நன்று ஆராய்ந்து செய்யப்பட வேண்டிய கட்டமைப்புகளை இறுதி முடிவாக இருத்தல் வேண்டும். கோயில் விஷயங்களில் பிணக்குகள் எடுத்ததற்கெல்லாம் நீதிமன்றங்களை நாடுவதை இந்துக்கள் அறவே கைவிட வேண்டும். வழிபாடு விஷயங்களில் தங்களுக்குள் ஏற்படும் சச்சரவுகளை இந்து மத பெரியோர்களை நாடி தீர்த்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் 1000 உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று அற்புதமாக பாரதியார் வினவியதை நினைவில் கொண்டு தங்கள் மத கோயில் விஷயமாக எந்த காலத்திலும் அரசாங்கத்திடம் செல்வதை தமிழ் இந்துக்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வழிபாட்டு தலங்களில் அரசாங்கத்தின் பொறுப்பும் தேவைப்படும் காலங்களில் நீதிமன்றங்கள் மூலமாக ஒரு தணிக்கை மேற்பார்வை என்ற அளவிலேயே இருக்க வேண்டும். அத்தகைய பொறுப்பும் எல்லா மதங்களுக்கும் பொதுவாக ஒன்றுபோல் செயல்படுவதுதான் உண்மையான மதச்சார்பின்மைக்கு அடையாளம். அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதாவது இந்த தணிக்கை மேற்பார்வை இந்து மதத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அதுதான் மதச்சார்பின்மைக்கு உண்மையான அடையாளம். நன்றி. சிவார்ப்பணம். கீ பாயிண்ட்ஸ். 1. கோயில்கள் அரசாங்கத்தின் அல்லது அறநிலையத்துறையின் சொத்துக்கள் அல்ல. அவை பொது சொத்துக்களும் அல்ல. அவை இந்து சமுதாயங்களுக்கு சொந்தமானவை. 2. அறநிலையத்துறைக்கு கோயில்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் அவற்றின் முறையான வருமானங்களை தவறாமல் பெறவே சட்டத்தில் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கோயில் உள்ளே இவர்களுக்கு சுத்தமாக அதிகாரங்கள் கிடையாது. அவ்வாறு கோயில் உள் விவகாரங்களில் அரசாங்கமோ அறநிலையத்துறையின் அதிகாரிகள் குறுக்கிட்டால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் தொடரலாம். 3. மைனாரிட்டி மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்துக்களை போன்றே மத உரிமைகளே உள்ளன. அவர்களுக்கு என்று விசேஷ மத உரிமைகள் எதுவும் இல்லை. மைனாரிட்டி மத வழிபாட்டு இடங்களை நிர்வாகம் செய்யாத அரசு இந்து மத வழிபாட்டு இடங்களை நிர்வாகம் செய்வது பெரும் மோசடி. 4. அறநிலையத்துறையினால் பல பழம்பெரும் கோயில்கள் கண்மூடித்தனமாக நாசமாக்கப்பட்டு வருகின்றன. இத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஸ்தபதிகளும் நம் மன்னர்கள் கட்டிய அரிய கலை அம்சம் மிக்க பாரம்பரிய கோயில்களை சர்வசாதாரணமாக இடித்தும் நாசம் செய்தும் வருகிறார்கள். இவையெல்லாம் இந்து மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்புகள். 5. அறநிலையத்துறையின் பெரும் ஊழல்களால் தமிழ்நாட்டு இந்து கோயில்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5000 கோடி வருமானம் இழப்பு.